ஹரே கிருஷ்ணா. இப்பொழுது தமிழ் கிளாஸ் இங்கே. பிரபு நிறைய அறிமுகம் தேவையில்லை. பிரபுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரபு இன்றைக்கி கிளாஸ் வந்து சிம்பத்தி அண்ட் எம்பத்தி ஃப்ரம் த லைஃப் ஆஃப் கோஸ்வாமிஸ். ஓகே, இஸ் கிரேஸ் ஜெகசக்தி பிரபு வில் டெலிவர் த கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. जय राधा माधवा जय कुंज बिहारी. जय राधा माधवा जय कुंज बिहारी. गोपीजन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी. गोपीजन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी. यशोदनंदन व्रज जनरंजना यशोदनंदन व्रज जनरंजना. यशोदनंदन व्रज जनरंजना यशोदनंदना व्रज जनरंजना. यशोदनंदन व्रज जनरंजना. यशोदन यमुना तीरा वनचारी यमुना यमुना तीरा वनचारी यमुना. जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे
Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Hare Hare, Hare Rama, Hare Rama. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Jaya Jagannatha, Jaya Jagannatha, Baladeva, Jaya Subhadra, Jaya. Jaya Gauranitai, 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 Jaya Gauranitai. Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada. Shri Jagannath Baladev Subhadra Maharani ki, Shri Shri Gaurnitai ki, Srila Prabhupada ki. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya
नरं चैवा नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्ता राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की हरे कृष्णा। இந்த வைஷ்ணவர்களுடைய மாநாட்டுக்கு வந்திருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு சிம்பத்தி எம்பத்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. தமிழர்களுக்கு எம்பத்தியே தெரியாது, அப்புறம் எங்கே போய் சிம்பத்தி எம்பத்தி. அதுக்கு மேலே ரோட்டி வேற காலையில் கொடுத்துட்டாங்க. நிறையா பக்தர்கள் பில்டிங் மாதிரி கட்டி வச்சு சாப்பிட்டாங்க. நீ 1.5 மணி நேரம் தூங்காமல் இருக்கிறது பெரிய தவம். உங்களுக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேன். ரைட்? ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, இதை தமிழில் சரியாக விளக்க முடியுமான்னு தெரியல. சமஸ்கிருதத்தில் 2 வார்த்தைகள் இருக்குது, அதை தமிழ்லையும் நம்ம உபயோகம் செய்கிறோம். தயா, கிருபா, இல்லைன்னா கருணா. தயா அப்படிங்கிறது தமிழில் யூஸ் பண்ணுறோமா? அந்த வார்த்தையை தமிழில் பயக்கிறோமா? தயா. கருணை, அதையும் நம்ம பயக்கிறோம். இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒரு சின்ன நேர்கோடான வேறுபாடு, வித்தியாசம் இருக்கு. தயா, கருணை. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தமிழில் தயாக்கு அனுதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்க. அனுதாபப்படுறான், அனுதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணைக்கு கருணை தான். ஆனால் சமஸ்கிருதத்தில் கருணைக்கு அனுகம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தயா அப்படின்னா, இனி ஒரு மனிதனின் கஷ்டத்தை பார்த்து ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சா தயா. அவன் இடத்துல நின்று இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி என்னுடையதை எல்லாம் தியாகம் செய்து அவனுக்கு உதவி செய்தால் அது கருணை. புரிஞ்சுதா? சுத்தமாக புரியல. தயா. இப்போ நம்ம காடியில் போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டுருக்கோம். திடீர்னு இந்த ஊரில் இல்லை, இந்தியாவிலலாம் ரோட்டில் ஆட்டுக்குட்டி, கோழி இதெல்லாம் ரோட்டில் ஓடி வந்துடும். அப்போ இந்த காரில் வேகமாக போய் அதை அடிச்சிருவாங்க. உடனே இந்த காரில் இருக்கிறவங்கெல்லாம் அச்சோ ஒரு 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 சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மர்சி ஃபீலிங் வரும். ஐயோ பாவம் அப்படின்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு ஃபீலிங் வரும். யாருக்கு? கோழிக்கா?
அப்போ நமக்கு அதை பார்த்த உடனே பாவம் அப்படின்னு தோணும். அதே தோணக்கூடிய மனிதன் மத்தியானம் அந்த கோழியை சாப்பிட்டுட்டு இருப்பான் இல்லையா? தயா அப்படின்னா சில நேரம் அப்படி தோணும், ஐயோ பாவம் அப்படின்னு தோணும். கருணை எப்படின்னா அவன் இடத்துல போய் நின்றுட்டு அந்த வலியை, அவன் வலியை தன் வலியாக அனுபவிப்பது. அதுதான் உண்மையான வைணவன். மற்றவர்களுக்கு வாழ்க்கையில துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம்பா, அவன் தலையெழுத்து, அவன் கர்ம வினை. பார்க்கும்போது அலங்காரமா அழகா, ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் ப்ரே பண்றேன் உங்களுக்காக, நான் பிரார்த்தனை. இதெல்லாம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இதயத்திலிருந்து வருவது கிடையாது. அவன் பிரச்சனையை என் பிரச்சனையாக கருதி அவனுக்காக துடித்து அவனுக்காக இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்து அவன் வலி தன் வலி என்பது என்று உணர்வதுதான் கருணை. வேறுபாடு புரிஞ்சுதா? சமஸ்கிருதத்தில் அனுகம்பா என்ற வார்த்தை உபயோகம் செய்வார்கள். கம்பம்னா போஸ்ட், கம்பம்னா பில்லர், போஸ்ட். இந்த போஸ்ட் எப்படின்னா இப்படி அதை ஷேக் பண்ணிங்கன்னு இப்படி ஆடும் அந்த போஸ்ட். மற்றவர்கள் பிரச்சனையை என் பிரச்சனையாக கருதி, உங்களுக்கு பல்லு வலி வந்தால் நான் அழுவனா? உங்களுக்கு பல்லு வலி நான் அழுவனா அழுமாட்டேனா? அழுதன்னா கருணை. ஐயோ பல்லு போச்சா அப்படின்னா தயா. சரி, இப்ப கேள்வி, இங்க கூடியிருக்கிற பக்தர்களுக்கு தயா இருக்கா, கருணை இருக்கா? தயா இருக்கா, கருணை இருக்கா? தயா. இது ரெண்டுமே இல்லாத பக்தர்கள் யாராவது இருக்கீங்களா? அதுவும் இருப்போம். யார் எப்படி போனா என்ன, ஏன் ரொட்டி சென்னா கிடைச்சா போதும் இல்லையா? வைணவர்களுக்கு தயா இருக்கணும். காலப்போக்கில் நாம ஜெபம் செய்து அவர்கள் உயர்ந்து உயர்ந்து வரும் பொழுது அந்த தயா என்னவாக மாற வேண்டும்? கருணையாக மாற வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, இங்க குருநாதர்கள்லாம் வந்திருக்காங்க, குருதேவர்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு இருப்பது தயாவா கருணையா? அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது இல்லையா? நேத்தைக்கு அவங்க வர்றாங்க, அவர்களுக்கெல்லாம் வயதாகி விட்டது, 75 வயதுக்கு மேல ஆகிவிட்டது, உடல் நலம் சரியில்லை, நிறைய இருக்கு. ஆனா நம்மளை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லை. நம்ம தான் அந்த பக்கம் கேட்கணும் இல்லையா? தன் வலியை மறந்து, தன் உடலில் உள்ள குறைகளை மறந்து நம்மளை பார்த்து நம்ம நல்லா இருக்கணும் என்று உண்மையாக ஆசைப்படுகிறார்கள். அதுதான் என்னது? கருணை. இந்த தலைப்பு இங்க வர்றதுக்கு ஏன் காரணம்னா, டிவோட்டி கேர்னா என்ன அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்களை பாதுகாப்பது, பக்தர்களை பராமரிப்பது, பக்தர்களுக்கு சேவை செய்வது, இது என்ன அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு அந்த குற்றச்சாட்டு உண்டு. இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணி என்னை கோயில் பார்த்துக்கல, இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு தேவை வந்த போது வைணவர்கள் உதவி செய்யவில்லை, அவங்களுக்கெல்லாம் அவங்க வேலை தான், என்னை பற்றி கவலைப்படலை, என்னை தனியா விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நம் மனதில் எழுமா எழாதா? தூங்கிட்டீங்களா? எவ்வளவு பேர் மனதில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கள் எண்ணங்களாக வந்திருக்கிறது? யாருக்குமே வரலையா? அப்படின்னா இந்த கன்வென்ஷன் தேவையே இல்லை, எல்லாம் அப்படியே நேராக வைகுண்டாதான். இவ்வளவு வருஷம் சேவை பண்ணியிருக்கேன், ஆனால் கோயிலிருந்து எனக்கு என்ன கொடுத்தாங்க? என்னை பராமரிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை, எனக்கு ஒரு தேவை வந்தபோது நல்ல 4 வார்த்தைகள் பேசவில்லை, எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு தரவில்லை. இப்படியெல்லாம் மனதில் வரும் சில சந்தேகங்கள் வந்திருக்கா? யாருக்குமே வரலையா? வந்திருக்கு.
உண்மையான டிவோட்டி கேர் என்ன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய தலைப்பு. அப்போ 2 விஷயம், தயா, கருணை. இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள். ஒரு மனிதன் திருமண வயதாகிவிட்டது, திருமணமே வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமண வயதாகிவிட்டது, திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை. அப்போ மனசில் நினைச்சாரு, நல்ல ஒரு யாருக்காவது வாழ்க்கை கொடுக்கணும். யாருக்கு? உடல் ஊனமுற்ற உற்ற ஒரு பெண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும், ஹேண்டிகேப்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெண்ணை யாருமே திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். நாம் போய் அந்த மாதிரி ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டு அப்படி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சார். அந்த சிந்தனை நல்ல சிந்தனையா தவறான சிந்தனையா? நல்லது. அப்புறம் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து, அது பெரிய தவம் இப்படி திருமணம் செய்வது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்துதான் ஆக வேண்டும். அந்த அம்மாவை குளிப்பாட்டணும், பாத்ரூம் கொண்டு போகணும், ஆடைகள் மாற்றி கொடுக்கணும், உணவு வாயில் வச்சு ஊட்டி கொடுக்கணும், எங்கேயாவது பயணம் செய்யணும்னா தூக்கிட்டு போய் வண்டியில் உட்கார வைக்கணும். கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மனிதனுக்குள்ள ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. கடைசியில் எந்த கஷ்ட காலத்தில் உன்னை நான் திருமணம் செய்தேனோ என் வாழ்க்கையில் நிம்மதியே போச்சு அப்படின்னு சாபம் கொடுக்க திட்ட சண்டை போடும் அளவுக்கு அவர் போய்விட்டார். அவருக்கு இருந்தது தயாவா கருணையா? உண்மையா தயா இருந்தது. ஆனா ஆன்மீகத்தில் வரும்போது நம்ம அதை என்னவாக மாற்ற வேண்டும்? கருணையாக மாற்ற வேண்டும். அந்த ஒரு பாவத்தில், அந்த ஒரு எண்ணத்தில் நாம ஜபம் செய்தோம் என்றால், பிரச்சாரம் செய்தோம் என்றால், நிமிஷ நேரத்தில் மாற்றங்கள் வந்துவிடும். என் முன்னாடி ஒரு மனிதன் வந்தா அவர் மேல் தயா கொள்வதை விட கருணை கொள்ள வேண்டும். எப்படி? பாவம், பகவானை மறந்து எவ்வளவோ பிறவிகளாக இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாரே, கிருஷ்ணா உங்க கருணை கொடுக்க வேண்டும். நான் பேசும் வார்த்தைகளில் உங்கள் சக்தி இருக்க வேண்டும். அதை கேட்டுவிட்டு இந்த மனிதன் பக்தனாக வேண்டும். இப்படியெல்லாம் நினைச்சா நம்ம பிரச்சாரம் பண்றோம். அப்படியா? யாராவது கிடைச்சா, ஒரு பலியாடு கிடைச்சிருச்சு, அவன் கழுத்தை பிடிச்சு அவன் தலையை திறந்து 20 வருஷமா நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ ஒரே நாள் அவன் தலைக்குள்ள போட்டு இனி ஓன் தலைவலின்னு விட்டுருவோம். அப்ப அவனுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அப்போ கருணை இருக்கும்போது, எப்போ இந்த தயை கருணையாக மாறுகிறதோ அப்ப பிரச்சாரம் உண்மையாக இருக்கும். அதான் நம்ம நினைப்ப யோசிப்போம், நான் பேசுனா ஒரு பய கேட்க மாட்டேங்கிறான். குருநாதர் சொன்ன உடனே ஜபம் பண்றாங்களே, அது ஏன்? ஏன்னா எனக்கு கருணை இல்லை. நான் பிரச்சாரம் செய்யும் பொழுது எனக்கு தெரிந்தவற்றை நான் பொருட்காட்சியாக காட்ட வேண்டும். எக்ஸிபிட் மை நாலேஜ். எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு உபனிஷத்துல அந்த ஸ்லோகம் தெரியும், பகவத்கீதையில் அடியில் இருக்கிற ஸ்லோகம் தெரியும், அதெல்லாம் யாருக்காவது நான் அப்படி வெளிப்படையா காமிக்கணும். அதுல கருணை கிடையாது. கோஸ்வாமிகள், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நமது குரு பரம்பரை ஸ்ரீல பிரபுபாதர், இன்றைய குருதேவர்கள், இவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன இருக்கிறது? கருணை இருக்கிறது. சரிப்பா, நான் பிரச்சாரம் பண்ற, நான் கிச்சன்ல ஏதோ ரோட்டி செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு கருணையும் குருணையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு பிரயோஜனம் இல்லை. வைணவர்களாக 10-15 வருடத்திற்கு மேல கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு நீங்க பரிசீலனை, பிராக்டிஸ், பயிற்சி பண்ணி இருந்தா கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும்? கருணை இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலைக்கு நாம உயர வேண்டும். அப்பதான் நாம் செய்யும் சேவைகள் பகவானுக்கு ரொம்ப பிரியப்பட்டதாக இருக்கும். அதற்கு அர்த்தம் தயா தவறுன்னு கிடையாது. தயாவும் நல்லதுதான். ஆனா காலப்போக்கில் தயா என்னவாக மாற வேண்டும்? கருணையாக. இந்த 2 வார்த்தைகளுக்கும் வேறுபாடு புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. ரைட், ஓகே. அப்போ
நமது பிரச்சாரம் இல்லாவிட்டால் அது மீனிங்லெஸ். ஒரு அழகான விஷயம், ஒரு சர்ச் ஃபாதர், கிறித்துவ பள்ளியில் ஃபாதர், இந்த ஊரில் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொல்லுவாங்க? ஃபாதர்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, கிறித்துவ பள்ளி. அவர் ரொம்ப வேக வேகமாக போகிறாரு. வழியில் ஒருத்தர் அவரை பார்த்துட்டு கேட்குறாரு, ஐயா நான் இந்த ஊருக்கு புதுசு, இந்த சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஃபாதர் கேட்குறார், நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறேன், எனக்கு இங்கே தெருவெல்லாம் தெரியாது, சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். உடனே இந்த போகிறவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க? நான் அங்கே பெரிய ஒரு சொற்பொழிவு கொடுக்க போகிறேன், நான் ரொம்ப புகழ்பெற்ற பேச்சாளர், நான் ஒரு புகழ்பெற்ற ஃபாதர், சொற்பொழிவு கொடுக்க போகிறேன். சொற்பொழிவு கொடுத்துட்டு அங்கே கூடியிருக்கும் பக்தர்களை எல்லாம், மனிதர்களை எல்லாம் நான் இறைவன் கிட்ட கொண்டு போக போகிறேன், இறைவனை பற்றி பேசி சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னார். உடனே இந்த வழியில் இருந்தவர் கேட்டார், ஐயா உங்களுக்கு சர்ச்சுக்கே வழியில் தெரியல, அப்புறம் நீங்கள் எப்படி எல்லாரையும் கடவுள்கிட்ட கொண்டு போறீங்க? பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கே வழி தெரியல. இதுதான் நம்ம நிலைமை. ஒழுங்கா எப்படி பல்லு விளக்குறதுன்னு கூட தெரியாது. பாகவதத்தில் 10வது காண்டத்தில் ராசலீலையை பற்றி பேசி கொண்டிருப்போம், ஆனால் பயிற்சி பல்லு கூட விளக்குறது கிடையாது இல்லையா? நம்ம நிலை வேற, நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் நிலை வேற, ரெண்டுமே வேற வேற. என் உண்மையான நிலை வேற, நான் மற்றவர்கள் கிட்ட நான் யார் அப்படின்னு காமிச்சுக்கிற நிலை வேற. இப்படி நம்ம ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பக்தர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் உண்டா? யாரும் கிடையாது இல்லையா? அப்போ இந்த கருணை என்று சொல்வது மற்றவர்கள் கிட்ட வர்றது மட்டும் கிடையாது, என்னிடமும் இருக்க வேண்டும் கருணை. மற்றவங்க கிட்ட மட்டும் கருணை இருந்தா போராது, என்னிடமும் இந்த கருணை இருக்க வேண்டும். அந்த கருணை எப்படி என்கிட்டயே நாம காமிக்கிறது? கிருஷ்ணர் இந்த உடலை கொடுத்திருக்கிறார். இது ஒரு படகு. இந்த படகை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? இதை உபயோகம் செய்து என்ன செய்ய வேண்டும்? பிறவி பெருங்கடலை தாங்கிட வேண்டும். சம்சார சாகரம், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற கடலை தாண்டணும். ஆனா என்ன பண்றோம்? இந்த உடலை வைத்து கொண்டு நம்மளுடைய ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தவறான, நானே என்கிட்ட கருணை காமிக்கல, ரொம்ப தவறான செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இது வேணும். ஆனா கருணை அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் சாஃப்டா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, ஸ்டர்னா இருக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, பக்தர்களுக்கு சந்தேகம் வருது, என்னை அவங்க பாதுகாத்துக்கல, எனக்கு ஒரு கஷ்டம் வந்த போது யாருமே திரும்பி பார்க்கல, நான் இவ்வளவு வருஷம் சேவை செய்து விட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை, இப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வரும். நமது கோஸ்வாமிகளில் ஒருத்தர் ஜீவ கோஸ்வாமி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவ கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இவங்க 2 பேருடைய ஒரு அண்ணன் தம்பி மகன். அவர் வல்லபான் ஒருத்தர், அனுபமா அப்படின்னு ஒருத்தர், நடுவில் ஒரு பிரதர் இருந்தார். அவருடைய பிள்ளைதான் யாரு? தூங்கிட்டீங்களா? ஜீவ கோஸ்வாமி. அவர் சிறு பிள்ளையாக இருந்த போதே விருந்தாவனத்துக்கு போய் பெரியப்பாவிடம் சேர்ந்து படிக்கிறார். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவர்கள் பெரியப்பா. உங்களுக்கு 6 கோஸ்வாமி தெரியும் இல்லையா? ரூப, சனாதன, ரகுநாத பட்ட, ரகுநாத தாச, ஸ்ரீஜீவ, கோபால பட்ட கோஸ்வாமி. இவங்க 6 பேர்ல 3 பேர் உறவினர்கள். ரூப கோஸ்வாமி அவங்க அண்ணன் யாரு? சனாதன கோஸ்வாமி அவர்களுடைய தம்பி மகன் தான் யாரு? ஜீவ கோஸ்வாமி. அப்படின்னா மகன் மாதிரி. அப்ப இந்த ஜீவ கோஸ்வாமி விருந்தாவனத்துல போய் பெரியப்பா ரூப கோஸ்வாமியிடம் சேர்ந்து படிக்கிறார். சிறு பிள்ளை, 12-13 வயசு. எல்லாம் நம்ம வேதங்கள், சாஸ்திரங்கள், நம்ம புராணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ரூப கோஸ்வாமி
பாகுபாடில்லாமல், வேறுபாடில்லாமல், வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வைணவர்களையும் நீ சேவிக்க வேண்டும். வித்தியாசமே பார்க்கக்கூடாது. அவர் சீனியர் டிவோட்டி, இவர் ஜூனியர் டிவோட்டி, அவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற டிவோட்டி, இவர் குள்ளமான டிவோட்டி, அப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் யாரெல்லாம் இறைவனின் திருநாமத்தை, பகவானின் திருநாமத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இப்போ நம்ம பக்தர்களை சேவை செய்யும் போது வேறுபாடு பார்த்து சேவை செய்கிறோமா, வேறுபாடே பார்க்காம சேவை செய்கிறோமா? வேறுபாடு பார்த்து செய்கிறோமா, வேறுபாடு பார்க்காம செய்கிறோமா? நல்லா வேறுபாடெல்லாம் பார்த்து, பிடிச்ச டிவோட்டி பிடிக்காத டிவோட்டி எல்லாம் வச்சு அப்படி சேவை செய்தால் பகவானுக்கு பிடிக்காது. அப்போ இந்த ஜீவ கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு வல்லபாச்சாரியர் என்கிற மகா பண்டிதர் அந்த ஊருக்கு வர்றார், விருந்தாவனத்துக்கு வர்றார். வல்லபாச்சாரிய மகா பண்டிதர், அவர் ஒரு பெரும் பக்தர். அவர் ஒரு ஸ்லோகத்தை எல்லாம் எழுதிட்டு அதை கொடுக்குறாரு ரூப கோஸ்வாமி கிட்ட. ஐயா, நான் இந்த மாதிரி பகவானை பற்றி கவிதை எழுதியிருக்கிறேன், இதில் தப்பு தவறுகள் இருந்தால் கண்டுபிடிச்சு கொடுங்க. நம்ம கிட்ட கொடுத்துருந்தாரு, மொத்தம் கரெக்ட் பண்ணியிருப்போம், எல்லாம் வெட்டி திருத்தி. ரூப கோஸ்வாமி படித்தார், சில தவறுகள் இருந்தது. ஆனால் ரூப கோஸ்வாமி படிச்சுட்டு, ஐயா எவ்வளவு அழகாக எழுதியிருக்கீங்க, பகவானை பற்றி உங்க சிந்தனைகள், வார்த்தைகள் என் கருத்துக்கு, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, இவ்வளவு அழகாவா பகவானை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், உங்க பக்தியே பக்தி என்று சொல்லி நல்லா இருக்கு அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டார். அவரும் சந்தோஷமா திரும்ப போறாரு. ஜீவ கோஸ்வாமி கூப்பிட்டார், ஐயா வாங்க. எடுத்து படிச்சார், எல்லாம் தப்பு தப்பா இருக்கு, இப்படியா சமஸ்கிருதம் எழுதுறது அப்படின்னு திருத்தி கொடுத்தார். வல்லபாச்சாரியாருக்கு மனதில் ஒரு சிறு கவலை, ஐயையோ நான் தப்பு தப்பா எழுதிட்டனே. உடனே ஜீவ கோஸ்வாமியை ரூப கோஸ்வாமி அழைத்து சொன்னார், பிருந்தாவனத்தில் வாழக்கூடிய யோகியதையை நீ இழந்து விட்டாய், பிருந்தாவனத்தை விட்டு வெளியே போயிரு அப்படின்ட்டார். ஜீவ கோஸ்வாமி செய்தது சரியா தவறா? சத்தமே இல்லை. கோஸ்வாமியை பற்றி அப்படி தலைப்பே இன்னைக்கு கோஸ்வாமி தானே. அதாவது நடைமுறையில் அவர் செய்தது சரி, ஒரு ஸ்லோகத்தில் தவறை கண்டுபிடித்தார். ஆனால் யார்கிட்ட தவறை கண்டுபிடிச்சாரு? மாபெரும் வைணவர்கள் கிட்ட. ஒரு பொழுதும் வைணவர்கள் கிட்டே தவறுகள் அந்த ஒரு யோக்கியதை நமக்கு கிடையாது. கிருஷ்ணரே ஒன்றும் சொல்றது இல்லை. இப்போ நம்ம ஸ்லோகமெல்லாம் சொல்கிறோம், தப்பு தப்பா சொல்கிறோம் இல்லையா? இந்த துளசி ஆர்த்திக்கு சுற்றுவாங்கல்ல, யானி கானி யான யானி கானி சாப்பா பானி சப்பா சப்பா சானி என்னென்னமோ பாடி சுற்றுவாங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னாடி கோயிலில் காலையில் பிரபுபாதர் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். 20-22 வருடங்கள் முன்னாடி. அப்போ இலங்கை போர் நடந்துட்டுருக்கு. நாங்கள் காலையில் ஜெய பிரபு பதா ஜெய பிரபு பதா, பேக்கில் 2 பேர் ஜெய பிரபாகரா ஜெய பிரபாகரா என்னன்னே தெரியல பாடிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம வைகுண்டத்திற்கு போகும்போது கதவுல பகவான் நம்மளை நிற்க வச்சுட்டு, எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓ மலேசியாவிலேருந்து. வாங்க வாங்க. மோட்சமா? வாங்க வாங்க வாங்க. பகவத்கீதை 12வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னு இன்டர்வியூவா பண்றாரா இல்லையா? இல்லை. இதயம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, நாமத்தை எவ்வளவு சுவையாக அவன் ஜெபித்தான், வைணவர்களை எவ்வளவு அன்பாக சேவித்தான் என்று மட்டுமே பார்த்து உள்ள விடுவாங்க. கரெக்டு தானே இல்லையா? அப்படி இருக்கும்போது பக்தர்களில் குறை கண்டுபிடிக்கும் யோக்கியதை நமக்கு உண்டா இல்லையா? இல்லை. நம்ம செய்யறோமா இல்லையா? கரெக்டா இல்லையா? தவறாம செய்து விடுவோம். நேற்றைய தினம் ஒரு பக்தனையாவது குறை சொன்னவர்கள் எத்தனை பேர் உண்டு? நேற்றைக்கு யாரும்
வரட்டும் வரட்டும், மெதுவாக எல்லா கையும் வரட்டும். எதையாவது சொல்லியிருப்போம் இல்லையா? நார்த்திலிருந்து வர்றவங்க எங்க கொண்டு போய் காட்டுக்குள்ள ஜோஹோர்ல கீழே வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படியே பழக்கமா போச்சு. குறை சொல்றதையே சாதனையாக செய்து கொண்டிருக்கிறோம். 16 மாலை ஜபம், 10 பேரை குறை சொல்ல வேண்டியது. எல்லாருக்குள்ளே ஒரு அரக்கன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த அரக்கன் இன்னைக்கு குளிச்சு திலகம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவ்வளவுதான். எல்லாருக்குள்ளே ஒரு அரக்கன். இப்போ உங்களுக்குள்ள அரக்கன் இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவோம். நம்ம வந்து ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நிறையா வீடுகள் ஒரு வீட்டில் தங்கியிருக்கோம். பக்கத்து வீட்டில் இருக்கிற டிவோட்டி வந்து வேலையில் பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சி, ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சி நீதிபதி ஆயிட்டார், ஜட்ஜ் ஆயிட்டார், கலெக்டர் ஆயிட்டார், இல்லைன்னா மேயர், சம் பிக் போஸ்ட். இந்த பக்கம் வீட்டில் ஒரு பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சு. எந்த செய்தி உங்கள் கவனத்தை ஈர்க்கும்? இந்த பக்க வீட்டில் ப்ரமோஷன் கிடைச்ச நியூஸ் உங்களை அட்ராக்ட் பண்ணுமா? இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடி போச்சு அதை அட்ராக்ட் பண்ணுமா? எது? உள்ள அரக்கன் இருக்கிறானா இல்லையா? அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வேற. எனக்கு அப்பவே தெரியும் இது இப்படிதான் நடக்கும். மற்றவர்கள் குறைகளை பேசி பேசி ஆனந்தப்படுவது, மற்ற பக்தர்களின் தோல்விகளை கொண்டாடுவது. வெற்றிகளை கொண்டாட மாட்டோம், தோல்வியை கொண்டாடுவோம். ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் வந்து பக்தி வைபவ் பாஸ் ஆயிட்டேன். அப்படியா பிரபு? ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதான். அவர் வந்து சொல்றாரு, நான் பக்தி சாஸ்திரி தோத்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னால முடியல, நீயும் தோத்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். ரைட்? எனக்கு கிடைக்காத ஆனந்தம் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. இது போன வாரம் நடந்த விஷயம். இங்க வந்து குரு மகாராஜ், தவ திரு ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜ் மலேசியா வர்றதாக முடிவாகிவிட்டது. இங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் பெங்களூர் போயிட்டு வருவதாக ஒரு பேச்சு. அங்க போயிட்டு வர்றாருன்னு ஒரு பெங்களூர் பக்தர் ஊர்ல இல்லை. அவர் சொல்றாரு, குரு மகாராஜ் பெங்களூர் வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன? ஐயோ, நான் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே, நான் எல்லாம் போக முடியல. அப்புறம் அவருக்கு தெரிய வந்தது, குரு மகாராஜ் பெங்களூர் போல, கேன்சல். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அவருக்கு? எனக்கு கிடைக்காத கருணை அந்த ஊர்ல ஒரு வயலுக்கு கிடைக்கூடாது. நம்ம அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? கண்டிப்பா நினைப்போம். உள்ள அரக்கன் இருக்கிறான். இதை மாற்றுவதுதான் ஆன்மீகம். இதை மாற்றினால்தான் நிரந்தரமான ஆனந்தம். நம்ம டெய்லி சத்சங் வர்றோம், சாண்டிங் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். பட் உள்ள ரிப்பேர் பண்ணணும், மெதுவா உள்ள ரிப்பேர் பண்ணணும். இல்ல சீனியர் டிவோட்டி ஆயிடுவோம். ஏன்? 30 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்து முன்னாடியே போகல. உள்ள ரிப்பேர் பண்ண வேண்டும். இந்த அரக்கனை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்ப என்னாச்சு? ஜீவ கோஸ்வாமியை திட்டி விட்டுட்டார் ரூப கோஸ்வாமி. விருந்தாவனத்தில் வாழும் தகுதியை நீ இழந்து விட்டாய். ஜீவ கோஸ்வாமிக்கு அவ்வளவு கவலை. என்ன செஞ்சாராம்? யமுனையின் யமுனை ஆற்றங்கரையில முதலைகள் தங்கும் ஒரு குழி இருக்கும். ஒரு ஆத்தங்கரையில இந்த முதலை என்ன பண்ணும்? பர்ரோ, பெரிய டன்னல் மாதிரி குழி எடுத்து அந்த குழிக்குள்ள முதலை தங்கும். அந்த குழியில போய் வாழ ஆரம்பித்து விட்டார். சின்ன குழந்தை, 12-15 வயசு குழந்தை. அதுக்குள்ள வாழ்ந்த அந்த தண்ணி, அந்த மாய்ஸ்சரா இருக்கும் அந்த இடம். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மற்ற வைணவர்கள் சொன்னாங்க, பாவம் குழந்தை, அதை போய் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறாய்? ரூப கோஸ்வாமியிடம் பேசினார்கள். ரூப கோஸ்வாமி சரி என்று சொல்லி ஜீவ கோஸ்வாமி அழைத்து, இனி வைணவர்களை குற்றப்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அன்னையிலிருந்து வைணவர்களை குற்றப்படுத்தவே மாட்டார். யாரு? ஜீவ கோஸ்வாமி. அதாவது ஒரு பக்தனை குறை சொல்லி இருந்தாலும் வைகுண்டத்துக்கு போக முடியாதாம்.
நம்ம வேற நூற்றுக்கணக்காக சொல்லி வச்சிருக்கோம், லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு வைணவனை குற்றம் சொல்லியிருந்தால் கூட, ஒரு முறை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியிடம் கேட்கிறார், நீ என்னை விட்டு 3 மாத காலம் ஏன் பிரிந்தாய் என்று தெரியுமா? ராவணன் கடத்தி கொண்டு போய் சீதா பிராட்டியை அசோகவனத்தில் 3 மாத காலம் சிறைப்படுத்தி வைத்திருந்தார். ராமர் கேட்கிறார் சீதையிடம், ஜானகி, நம்ம ஏன் 3 மாச காலம் பிரிந்தோம் என்று உனக்கு தெரியுமா? சீதா பிராட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியாது. லக்ஷ்மணன் இதயத்தில் வலி வரும் படி நீ ஒரு வார்த்தை பேசிவிட்டாய். அந்த ஒரு வார்த்தை காரணம் நம்ம 3 மாசம் பிரிஞ்சிட்டோம். ஒரே ஒரு நாளைக்கு லக்ஷ்மணனிடம் சீதா பிராட்டி மனதில் வலி வரும்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எவ்வளவு காலம் பிரிய வேண்டியதாச்சு? 3 மாத காலம். பக்தர்களின் இதயத்தில் வலி வரும்படி ஒரு வார்த்தை பேசினால் மாதக்கணக்கு பகவானிடமிருந்து பிரிய வேண்டிவர். நம்ம வேற லிஸ்ட் போட்டு சொல்லி வச்சிருக்கிறோம். எவ்வளவு நாள் எடுக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமி எந்த வைணவனையும் குற்றப்படுத்த மாட்டார். பக்தி வினோத டாக்கூர் என்ன சொல்றாருன்னா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பக்தர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேச வேண்டும். அவர் அதை ஒரு சாதனையாக வைத்திருக்கிறார். தினமும் 1000 வைணவர்களுக்கு நமஸ்காரம் செய்து புகழ்ந்து பேசுவாராம். எவ்வளவு பேருக்கு? 1000 பேருக்கு. அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணி நம்மளது செய்ய ஆரம்பிச்சிடணும். பக்தியில முன்னேறமோ இல்லையோ தெரியல, இந்த தொந்தியெல்லாம் குறைஞ்சிரும். 1000 தடவை நமஸ்காரம் பண்ணி 1000 முறை வைணவர்களுக்கு நமஸ்காரம் செய்து புகழ்ந்து பேசுவாராம். இப்ப புகழ முடியல, நேரம் இல்லை, ரொம்ப ஷார்ட்கட் என்ன? பக்தர்களை பார்த்த உடனே ஜெய் அப்படின்னு சொல்லி, ஈஸி. அது சொல்ல கஷ்டமா? பக்தர்களை பார்த்து என்னது? ஜெய் ஜெய் ஸ்ரீல பிரபுபாது கி, வைஷ்ணவ விருந்த கி. இது சொல்ல கஷ்டமா? ஒரு கஷ்டம் கிடையாது. ஜெய் என்ற வார்த்தைக்கு, ஜெயா என்ற வார்த்தைக்கு பொருள் எல்லா மகிமைகளும் உங்களுக்கு உண்டாகட்டும். நம்ம சொல்றோம் இல்லையா, பிரபுபாதருக்கு அஷ்டோத்தர சத ஸ்ரீ ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஸ்ரீக்கு பதிலா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரபுபாதருக்கு 108 ஸ்ரீ சொல்லுவோம். அதனால வைணவர்கள் என்ன செஞ்சாங்க? ஷார்ட்கட்டா ஸ்ரீலா அப்படின்ட்டாங்க. ஸ்ரீ அப்படின்னு எழுதி 3 புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? ஸ்ரீ அப்படின்னு எழுதி 3 புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அன்லிமிட்டெட். அதுதான் ஸ்ரீலா என்ற வார்த்தைக்கு பொருள். சொல்றோம் இல்லையா, ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாத். மலேசியாவில் இருக்கிற லா இல்ல, அந்த லா வேற. ஸ்ரீல பிரபுபாதர் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன பொருள்? அன்லிமிட்டெட் ஸ்ரீ. ஸ்ரீ 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதைத்தான் ஸ்ரீலா என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி வைணவர்களை பார்த்த உடனே நேரம் கிடைக்கல, ரொம்ப பிஸி, சிம்பிளா ஜெய் அப்படின்ட்டா போதும், எல்லா புண்ணியம் கிடைச்சிடும். கஷ்டமா சொல்றதுக்கு? அன்னையிலிருந்து ஜீவ கோஸ்வாமி யாரையும் குறை சொல்வது கிடையாது. அப்படி இருந்த பொழுது தூக்கம் வருதா? எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? யாருக்கும் தூக்கம் வரலையா? தூங்கினாலும் பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தூங்குங்க. இப்போ நான் நினச்சிக்க நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜீவ கோஸ்வாமி அன்றையிலிருந்து ரொம்ப கவனமாக இருந்தார். எந்த வைணவனையும் குறை சொல்லுவது கிடையாது. அப்படி இருந்த பொழுது அந்த ஊருக்கு திக் விஜயி பண்டிதர் ஒருத்தர் வந்தார். அந்த காலத்தில் பண்டிதர்கள் இருந்தாங்க நிறைய பேர். சமஸ்கிருதத்தின் இலக்கணம், அதன் சூட்சமம் எல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல போய் வாக்குவாதம் செய்து ஜெயிப்பது. அவர்களை திக் விஜயி பண்டிதர்கள் என்று சொல்லுவார்கள். அவங்க திறமையை வெளிக்காட்டி மற்ற பண்டிதர்களை தோற்கடித்து விடுவார்கள். அப்படி ஒரு பண்டிதர் விருந்தாவனத்துக்கு வந்தாரு.
இந்த ஊர்லயே பெரிய பண்டிதர் யாருப்பா? எல்லாரும் சொன்னாங்க ரூப கோஸ்வாமி தான் மாபெரும் பண்டிதர், அவர் எவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்ப இந்த திக்விஜய் பண்டிட் முடிவு பண்ணிட்டாரு, அந்த ரூப கோஸ்வாமியிடம் சென்று நான் வாக்குவாதம் செய்து அவரை தோற்கடித்து விடுவேன் அப்படின்னு போறார். ரூப கோஸ்வாமியா ரொம்ப எளிமையான மனிதன். உண்மையான எளிமை என்னவென்றால், எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருப்பது போல் நடப்பது. அகந்தை என்னவென்றால், ஒரு மண்ணும் கிடையாது ஆனால் எல்லாம் இருக்கிற மாதிரி நடக்கிறது. நமக்கு அகந்தையா எளிமையா? உள்ள பூரா காலி, ஆனா அப்படியே நடக்கிறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எல்லாம் தெரிந்த மனிதன் தலை குனிந்து நடப்பது எளிமை. நம்ம எந்த கேட்டகரி? ரெண்டாவது கேட்டகரி. உள்ள காலி, தட்டுனாலே சவுண்டு வரும், டக்கு டக்கு டக்கு. ஒரு நாளைக்கு தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டதாம். இது யூஸ் பண்ணுறீங்களா இந்த ஊரில்? மேட்ச் ஸ்டிக், மேட்ச் பாக்ஸ் எல்லாம். தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது, நம்ம 2 பேர் உரசுறோம், எனக்கு மட்டும் தீ பிடிச்சது, உனக்கு ஏன் தீ பிடிக்கல? புரிஞ்சுதா? தீப்பெட்டி தீக்குச்சி இது 2 தீக்குச்சி கேட்குது, 2 பேரும் உரசிக்கிட்டோம், எனக்கு மட்டும் தீ பிடிச்சது, உனக்கு ஏன் தீ பிடிக்கல? தீப்பெட்டி சொல்லிச்சா, நான் காலியா இருக்கிற, உனக்கு தலைக்கணம் பிடிச்சிருக்குன்னு. யாருக்கு தலைக்கணம்? தீக்குச்சிக்கு தலைக்கணம் இருக்கு இல்லையா? தீப்பெட்டி காலியா இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு தலைக்கணம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப உண்மையான எளிமை எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாத போல வாழ்வது எளிமை. ஒன்றுமே அறியாமல் எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொள்வது பெருமை, அகந்தை. அப்படி ஒரு திக்விஜய் பண்டிதர் வந்தாரு. ரூப கோஸ்வாமி, யாருப்பா ரூப கோஸ்வாமி? பெரிய பண்டிதர்னு சொன்னாங்க, நான் வாக்குவாதம் பண்ண போறேன். ரூப கோஸ்வாமி வந்தார். ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 60 புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர். என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லப்பா, உங்களை பத்தி ஊர்ல பெருசா பேசிக்கிட்டாங்க, நீங்க பெரிய பண்டிதர். அது தெரியாமல் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வாக்குவாதம், ஐயோ எனக்கு வாக்குவாதம் எல்லாம் பண்ண தெரியாது. உடனே ஒரு ஓலை எடுத்து ரூப கோஸ்வாமி என்ன செஞ்சாரு? நான் தோற்று போய்விட்டேன், தோற்று போய்விட்டேன், 3 தடவை எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டார். இதானே உனக்கு வேணும், எடுத்துட்டு போ. நம்ம அப்படி விடுவோமா? யாராவது தெரியாம வந்து சிவபெருமான் கடவுள், முருகன் கடை, அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டோம். நான் தோற்றுவிட்டேன் 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 எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. போற வழியில ஜீவ கோஸ்வாமி கூப்பிட்டார், வாங்க. அந்த திக்விஜய் பண்டிதரை கூப்பிட்டார், ஓலையை கிழிச்சு போட்டார். என் குருநாதர் ரூப கோஸ்வாமி, அவருக்கு வந்து எளிமை, அகந்தை கிடையாது, அதனால நான் தோற்று போய்விட்டேன் என்று எழுதி கொடுத்தார். நீ உண்மையான திக்விஜய் பண்டிதனாக இருந்தா எங்கூட வாதம் பண்ணி நீ ஜெயிச்சு பார் அப்படின்னு சொல்லி ஜீவ கோஸ்வாமி அந்த ஆளை பிடிச்சு இழுத்து கிழிச்சு சுக்கு நூறாக்கி அப்படியே ஓடியே போயிட்டான் அந்த ஆள், ஊரை விட்ட. அப்புறம் ஜீவ கோஸ்வாமி போய் சொன்னார் ரூப கோஸ்வாமிகிட்ட, பெரியப்பா, நீங்க எளிமையினால சண்டை போடல, ஆனா நான் அப்படி விடல, எல்லாமே பேசி கரெக்டான சரியான பதிலை கொடுத்து அந்த பண்டிதரை தோற்கடித்து விட்டேன் என்று சொன்னார். ரூப கோஸ்வாமி சொன்னாரு, நீ விருந்தாவனத்தில் வாழும் தகுதியை மறுபடியும் இழந்து விட்டாய். ஜீவ கோஸ்வாமி கேட்டார், வைணவர்களைத்தானே குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, இந்த ஆள் அகந்தை பிடிச்ச பண்டிதன், எந்த உயிரினத்தையும் இது பண்ணக்கூடாது. இது வந்து அடுத்த நிலை. பக்தியில உயர உயர எந்த ஒரு உயிரினத்தையும் மனவலி உண்டாக்க கூடாது என்று வைணவர்கள் நினைக்கிறாங்களாம். ராமானுஜர் திருப்பதி போற, எவ்வளவு பேர் திருப்பதி போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்க. இந்த காலத்துல எல்லாரும் பஸ்ல கார்ல போயிடுவாங்க, அந்த காலத்துல நடந்து போவார்கள். திருப்பதியில நடந்து போன அனுபவம் யாருக்காவது உண்டா? சில பக்தர்கள் நடந்து போயிருக்காங்க. ராமானுஜர் என்ன செய்வாராம், திருப்பதி மலை முழுவதும் சாலக்கிராம சிலைகள் உண்டு என்று சொல்லி முட்டி போட்டுக்கிட்டு முட்டிக்காலால் நடப்பாராம். நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து நீங்க அங்க ஹாலுக்கு வெளியே வர போய் பாருங்க, முட்டிக்கால் போட்டு அப்படியே காலெல்லாம் கோகனட் ஷெல் மாதிரி தனியா வந்துடும்.
ராமானுஜர் என்ன செய்வாராம், அந்த மலையில பூரம் சாலக்கிராம சிலைகள் உண்டு என்று சொல்லி முட்டி போட்டுக்கொண்டு மலை தன் காலால் மிதிக்கக்கூடாது என்று முட்டி போட்டுக்கொண்டு ஏறுவாராம். அப்படி ராமானுஜர் சென்று ஸ்ரீனிவாச பகவானை தரிசனம் எடுத்தாரு. பிரசாதம் கிடைச்சிது. என்ன பிரசாதம்? திருப்பதியில் லட்டு கிடைச்சிது. அன்னைக்கெல்லாம் பெருசாக இருக்கும், இப்போ ஒல்லி ஆயிடுச்சு லட்டு. அந்த லட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்தார். அதே மாதிரி முட்டி போட்டு கொண்டு கீழே மலையடிவாரத்திற்கு வந்தார். பிரசாதத்தை சாப்பிடலாம் என்று அந்த லட்டுவை உடைத்த பொழுது உள்ளே எறும்பு இருந்தது. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அப்படியே சாப்பிட்டு, இல்லைன்னா அந்த எறும்போட சாப்பிட்ருப்போம். ராமானுஜர் என்ன நினைச்சாராம், பகவானின் திருவடியில் சரணமடைந்திருந்த எறும்பை நான் பிரித்து கொண்டு வந்து விட்டேனே என்று கவலைப்பட்டு மறுபடியும் அந்த எறும்பை முட்டி போட்டு போய் மலை மேலே விட்டுட்டு வந்தாராம். நம்ம யாராவது செஞ்சோம் லூசு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது தயாவா அனுகம்பாவா? அனுகம்பா. அந்த உயிரினத்திடம் ஒரு அன்பு, அதை பகவானின் திருவடியிலிருந்து பிரித்து கொண்டு வந்து விட்டோமே. சரி, ரூப கோஸ்வாமிக்கு ஜீவ கோஸ்வாமியிடம் கருணை இருக்குதா இல்லையா? நம்ம கதை பேசணும். 2 முறை அனுப்பிவிட்டார். நீ விருந்தாவனத்தில் வாழும் யோக்கியதை உனக்கு இல்லைன்னு சொல்லி ஜீவ கோஸ்வாமியை விட்டுட்டார். உண்மையிலேயுமே ரூப கோஸ்வாமிக்கு ஜீவ கோஸ்வாமியிடம் கருணை இருக்கிறதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. அதுதான் உண்மையானது. எப்படியாவது என் மகன் ஜீவ கோஸ்வாமி பக்தியில உயர்ந்து உயர்ந்து இந்த அகந்தை, இந்த தேவையில்லாதெல்லாம் தவறுகளை உணர்ந்து உயர்ந்து விட வேண்டும் என்று மனதால் ஆசைப்படுகிறார். உண்மையான டிவோட்டி கேர்னா அதுதான். பக்தர்கள் தவறை புரிய வைத்து இந்த உலகத்தை எதிரிடும், அந்த நேரிடும் அந்த சக்தி மனக்கருத்தை கொண்டு வர வேண்டியது. யாராவது பக்தர்கள் நம்ம கிட்ட அழுதாங்கன்னா, அந்த பிரபு இப்படி சொல்லிட்டார், இந்த இப்படி அப்படியா, விடாத, நீ போய் திருப்பி கேளு, அப்படியெல்லாம் சொல்லாம எது உண்மையான விஷயம் அதை சொல்லி கொடுத்து அவர்களை திடமாக்கி விட வேண்டும். அந்த தயா கருணையாக மாறவில்லை என்றால் தயாவாக நின்றாலும் தவறு. அனுதாபம் வழிதவறின கதைகள் நிறைய உண்டு. யாரு? ஜடபரதன். ஜடபரதன் மானிடம், பரத மகாராஜா கதை தெரியுமா? அந்த மான் கதை. பரதன் மானிடம் காண்பித்தது தயாவா கருணையா? பரதன் மானிடம் காண்பித்தது தயாவா கருணையா? தயா. அதனால அது தவறிருச்சு. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த். கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. जगन्नाथ बलदेव सुभद्र महारानी की, வைஷ்ணவ பக்த விருந்த கி. சவுண்டு கம்மியாயிருச்சு. பக்த விருந்த கி. அடுத்த தடவை அவங்க இந்த ஹால் தரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப வேடிக்கையாக சொல்லுகிறோம் ஜெயா அப்படின்னு. நமக்கு தெரியல
ஆயிரம் ஆயிரம் வைணவர்களை அந்த ஒரு நிமிஷ நேரத்தில் நாம் புகழ்ந்து விட்டோம். அதால் கிடைக்கும் பாக்கியம் என்னன்னு அளக்கவே முடியாது. அப்போ இவர் பரத மன்னர் ஆன்மீகமா ரொம்ப உயர்ந்தவர். இந்த எடுத்துக்காட்டு ஏன்னா அனுதாபம் எங்க தவறி போனது என்று நாம் படித்துக் கொள்ளலாம். தயா இருந்தது பரத மகாராஜாவுக்கு. ஆனா அந்த பரத மன்னர் அந்த தயாவை எந்த ஸ்டேட்டு எந்த நிலையில உயர்த்தவில்லை? கருணையாக அவர் உயர்த்தவில்லை. அதனால மாட்டிக்கொண்டார். பெரும் அரசாங்கம், அழகான மனைவி, பிள்ளைகள், ரதம், பொன் பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு காட்டுக்கு துறவரம் எடுத்துட்டு வந்தார். அது உண்மையிலேயுமே பெரிய தியாகம் தான். நம்மளை மாதிரி ஏமாற்று தியாகம் எல்லாம் கிடையாது, உண்மையான தியாகம். அந்த தியாகத்தை செய்து அவர் காட்டில் எங்க வந்தார்னா, நேபாளில் கந்தகி நதியின் கரையில தியாகம் தவம் செய்கிறார். யாராவது போயிருக்கீங்களா? நேபாள் கந்தகி ரிவர். 1 2 3 4 4-5 பேர் தான். இந்த கந்தகி நதியை சரணாமிர்தம், சரண தீர்த்தம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த கந்தகி நதியில நிரந்தரமாக பகவான் ஷாலக்கிராம் சிலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் நிறைய ஷாலக்கிராமெல்லாம் வச்சு வழிபடுறோம், ஆராதனை செய்கிறோம் இல்லையா? இந்த ஷாலக்கிராம் சிலைகள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? கந்தகி நதியில தான். அது ஒரு இயற்கையான கல். இந்த ஷாலக்கிராம் என்று சொல்வது வஜ்ரநகம் அப்படின்னு உள்ள ஒரு வண்டு இருக்கும். மாம்பழத்துக்குள்ள வண்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அந்த வண்டு உள்ள எப்படி போச்சு? யாருக்குமே தெரியாது உள்ள எப்படி போச்சுன்னு. அதே மாதிரி கல்லுல, மாம்பழத்திலேயாவது பரவாயில்ல, கல்லுக்குள்ள ஒரு வண்டு போயிருக்கும். வஜ்ரநகம் அப்படின்னு அந்த வண்டுக்கு பெயர். கல்லுக்குள்ள இந்த வண்டு புகுந்து உள்ள பேட்டர்னா கல்லை கொத்திக்கிட்டு இருக்கும். உள்ள சுதர்ஷன சக்கரம் மாதிரி, சங்கு மாதிரி, நரசிம்மரின் கைகளை போன்று பல வடிவில் அந்த கல்லை அந்த வண்டு தின்னு 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 அந்த கல்லை உடைச்சு பார்த்தீங்கன்னா, உடைக்கக்கூடாது ஷாலக்கிராம், அது பெரிய தவறு. இருந்தாலும் உடைந்ததை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான வடிவமைப்பு, பேட்டர்ன்ஸ் உள்ள இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலையும் அதை விளக்க முடியல, எப்படி அதுக்குள்ள இந்த பேட்டர்ன் வந்தது. ஷாலக்கிராம் சிலையில பகவானுடைய விக்கிரகத்தை ஒரு சிற்பி செதுக்கி, அதற்கப்புறம் ஆச்சாரியர் வணங்கி பகவானை அழைத்தால் பகவான் விக்கிரகத்தில் குடியிருப்பார். புரிஞ்சுதா? நம்ம டெம்பிள் எல்லாம் டெய்டி இன்ஸ்டலேஷன், விக்கிரக வழிபாடு பண்றோம் இல்லையா? அது வெறும் சிலை. அதை வாங்கி கொண்டு வச்சு ஆச்சாரிய பெருமான் கிருஷ்ணா நீ இதுக்குள்ள வாப்பா, பகவானே வாங்க, இந்த ஊர் மக்கள் உங்களுக்காக பக்தி தொண்டு செய்வார்கள், அந்த பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருநாதர் ஆச்சாரிய பெருமான் வழிபடும் பொழுதுதான் அந்த சிலை விக்கிரகமாக மாறுகிறது. ஆனா ஷாலக்கிராம்ல நிரந்தரமாகவே யார் குடிகொண்டிருக்கிறார்கள்? யார் இருக்கா? பகவான் குடிகொண்டிருக்கிறார். யாருமே அழைக்க தேவையில்லை. ஷாலக்கிராமில் நிரந்தரமாக பகவான் குடிகொண்டிருக்கிறார். இந்த ஷாலக்கிராமெல்லாம் எங்க கிடைக்கும்னா கந்தகி நதியில கிடைக்கும், நேபாளில். சும்மா போய் முங்குனாலே கையில கிடைச்சிரும், அவ்வளவு இருக்கான். அந்த ஷாலக்கிராமங்கள், அந்த சரணாமிர்தம் கந்தகி நதியின் கரையில இவர் போய் தவம் இருக்கிறார். யாரு? நல்ல கதையா போச்சு. யார் போய் தவம் இருக்கிறா? பரத மகாராஜா, பரத மன்னர் அந்த கந்தகி நதியின் கரையில போய் இருக்கிறார். அது எந்த இடத்துல? அங்க ஒரு புலக முனிவருடைய ஆசிரமம் இருக்கிறது. சப்த ரிஷிகளில் ஒருத்தர் புலகா. அத்ரி, கிருது, வசிஷ்டா, ஜமதக்னி, புலஸ்தியா, புலகா, இப்படி 7 முனிவர்கள், சப்த ரிஷிகள். அது பைபிள் கூட சொல்லுது 7 ஸ்டார்ஸ். அந்த சப்த ரிஷிகள் 7 மாமுனிவர்களின் ஆசிரமத்தில் ஒருத்தருடைய ஆசிரமம் புலகாசிரமம். அங்க பகவான் நேரடியாவே வந்திருக்காராம். கந்தகி நதியின் கரையில புலக ஆசிரமத்தில் இருந்து கொண்டு பாவநிலையை அடைந்து விட்டார். யாரு? யாரு? பரத மன்னர். எந்த நிலையை அடைந்தார்? பாவநிலை. பாவநிலை அப்படின்னு சொன்னா
ஜபமாலை எடுத்து ஹரே கிருஷ்ணான்னு சொன்னோன்னே இந்த முடியெல்லாம் இப்படி எந்திரிச்சு நிற்கணும், இதெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும், டெங் அப்படி நிற்கணும், கண்ணுலேருந்து தண்ணியாக வரணும், ரோமாஞ்சம் இருக்கணும். இதெல்லாம் தான் பாவ நிலை. நமக்கு எத்தனை பேருக்கு காலையில் ஜபமாலை எடுத்தோன்னே கண்ணுலேருந்து தண்ணியாக வருது? தூக்கமாக வருது. சிலவங்க வேற ஜபமாலை எடுத்து எடுத்து பார்ப்பாங்க, தீந்துதா முடிஞ்சுதா தூக்கி தூக்கி பார்ப்பாங்க, இனிமா 108 தீரல அப்படின்னு. பாவ நிலையை அடைந்து விட்ட பாருங்களேன், எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறார் அவர். கந்தகி நதியின் கரையில புலக முனிவரின் ஆசிரமத்தில் பாவநிலையை அடைந்த அந்த பரத மன்னர் அப்படியே கடும் தவம் செய்து இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை பார்த்து நாம ஜபம் செய்து தியாகம் தவம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்ப்பிணியான ஒரு மான் தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்க வந்த உடனே பேக்கிலிருந்து சிங்கத்தின் கர்ஜனை, பயந்து போய் அந்த மான் குதித்து விடுகிறது நீற்றில். பகவானின் திருவடியில நம்பிக்கை இருக்கும் ஒரு பக்தனுக்கு வாழ்க்கையில பயமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். பிரபுபாதருடைய பழைய பேர் என்னது? அபாய் சரண். பயமே கிடையாது வாழ்க்கையில, எதை பத்தியுமே பயம் கிடையாது. பாகவதத்தில் இனி ஒரு எடுத்துக்காட்டு யாரு? ஜடபரதர். காளியின் பக்தர்கள் ஜடபரதரை முன்னாடி படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த கதை தெரியல. அவரை குளிப்பாட்டி கழுத்துல மாலை எல்லாம் போட்டு காளி பக்தர்கள் கத்தி எல்லாம் வச்சு வெட்டுறக்காக ஆடிட்டு இருக்கிறாங்க. கத்தியில ஒரே போடு, ஒரே வெட்டு. இவர் ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜாலியா படுத்து, பயமே இல்லை. யாருக்கு? ஜடபரதன். பகவானின் அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் ஒரு புல்கொடி கூட அசையாது. கரெக்டா? எதுவுமே அசையாது. அவர் சரின்னு சொன்னா இந்த கழுத்துல இந்த கத்தி என் கழுத்தை வெட்டட்டும், இல்லை என்று சொன்னால் வெட்டாது அப்படின்னு சொல்லி பயமே இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிறார் ஜடபரதர். நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு காலையில கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தர் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? ஐயோ குய்யோன்னெல்லாம் கத்தி இல்லையா? ஏன்? சரணாகதி இப்பவும் நம்ம அடையவில்லை. ஜபம்லாம் செய்கிறோம், பயம். ஐயோ வயசான என்ன, முட்டு மெதுசா வலிக்கிற மாதிரி இருக்கு, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, காய்ச்சல் வந்துருமா, பயந்தோம் வந்துரும், செத்து போயிடுவோம், செத்தே போயிடுவோம். அபயச்சரண், பயத்தை வெல்லுவது. 2 குழந்தைகள் பரீட்சை எழுத போகிறார்கள், எக்ஸாமுக்கு போறாங்க, தேர்வு எழுத போகிறார்கள். ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாள் முதல்லையே கிடைச்சிருச்சு, லீக் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் ஆகுமா அப்படி கொஸ்டின் பேப்பர்லாம்? ஓ, இந்த ஊர்லேயும் நடக்குமா? வாழ்க மக்கள். இந்தியாவில் எல்லா எக்ஸாமுக்கும் நடக்கும். டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ண உடனே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடும். அது யாராவது காசு கொடுத்து வெளியே வந்துடும். அப்போ 2 குழந்தைகள், 2 மாணவர்கள் பரீட்சை எழுத போகிறார்கள். ஒரு பிள்ளைக்கு தேர்வு கேள்வித்தாள் முதல்லையே கிடைச்சிருச்சு, ஒரு பிள்ளைக்கு கிடைக்கல. 2 மாணவர்களும் பரீட்சைக்கு போறால், தேர்வு எழுத போகிறார்கள். எந்த மாணவன் தன்னம்பிக்கையுடன் போவான்? யாரு கான்பிடென்டா யார் போவா? கொஸ்டின் பேப்பர் கிடைச்சால். அந்த மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியர்களுக்கு கேள்வித்தாள் முதல்லயே கிடைச்சிருச்சு. என்ன? வாழ்க்கையில லைஃப்ல ப்ராப்ளம். அதுதான் கீதையிலேயே துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்லியிருக்கே. பிரச்சனை வரத்தான் செய்யும். கல்யாணம் பண்ணி நிம்மதியே இல்லை. அதைத்தான் நான் பிரகலாதர் 7வது கேண்டோவில் சொல்லியிருக்காரு, கல்யாணம் பண்ணா நிம்மதியே இல்லை. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பத்தாம போச்சே. அதுதான் பாகவதத்தில் 5th கேண்டோ. எல்லா கேள்விக்கும் இவங்களுக்கு பதில் தெரியும். யாருக்கு? ஆச்சாரி. அதனால அவங்களுக்கு பயம் இருக்கா? பயமே இல்லை. நமக்கு தெரிஞ்சாலும் புரியல, அதனால பயமா இருக்குது. உண்மையான இறை நம்பிக்கை, பகவானிடம் நம்பிக்கை, தன்னை அறிந்த விஞ்ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், தெரிந்து புரிந்து உணர்ந்த மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில பயமே இருக்காது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, வருஷங்களுக்கு முன்னாடி
ஒரு முறை ஒரு பக்தர் சொல்கிறார் குரு மகாராஜ் கிட்ட, ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிளான் பண்ணுற மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ப்ராஜெக்டுக்கு எனக்கு மேன் பவர் இல்லை, மணி பவர் இல்லை, அது இல்லை, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. குரு மகாராஜ் சொல்கிறாரு, நீ பிளான் போடு, வேர்ஸ்ட் உன்னோட பிளான் எல்லாம் ஃபெயிலாக போகும், அவ்வளோதானே, தைரியமாக பிளான் போடு அப்படின்ட்டார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மேன் ப்ரொபோசஸ் அண்ட் காட் டிஸ்போஸ். அவர் சைன் பண்ணணும், அப்போதான் நடக்கும். அவர் சைன் பண்ணலை, ஒன்றுமே. நம்ம அப்படி திட்டத்துக்கு மேலே திட்டம், திட்டத்துக்கு மேலே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றுமே நடக்காது. நான் பிரார்த்தனை செய்தேன், நடந்து விட்டால் பகவான் அனுக்கிரகம் செய்தார் என்று அர்த்தம். நான் பிரார்த்தனை செய்தேன், நடக்க தாமதமானால் பகவான் என்னை சோதிக்கிறார் என்று அர்த்தம். நான் பிரார்த்தனை செய்தேன், நடக்கவே இல்லை, பகவான் சொல்றார், ஐயா இதை விட்டு, உனக்கு நான் வேற நல்ல பிளானை வச்சிருக்கிறேன் என்று அர்த்தம். அதை புரிந்து கொண்டால் சரணாகதி. அப்ப இவர் போறாரு, இவருக்கு அவ்வளவு உயர்ந்த மனிதர் இவர். கந்தகி நதியின் கரையில புலக முனிவரின் ஆசிரமத்தில் பாவநிலையை அடைந்து விட்டார். யாரு யாரு? பரத மகாராஜா. அந்த கர்ப்பிணியான மான் ஆத்துல நீரை குடிக்க வருகிறது. பின்னாடி இருந்து சிங்கத்தின் கர்ஜனை. மான் பயந்து அந்த நீரில் தாவி விட்டது. அது தாவுன நிமிஷம் என்னாச்சு, ஒரு பேடை, ஒரு குழந்தை அந்த மான் குட்டியை பிரசவித்து விட்டது. பயத்தில் அம்மா மான் தண்ணியில போயிடுச்சு. உடனே இந்த முனிவர், இந்த மன்னர் ஓடி போய் அந்த மான் குட்டியை எடுத்து காப்பாற்றுகிறார். அவர் செய்தது சரியா தவறா? சரியா தவறா? சரி. பக்கத்தில் கொண்டு வந்து வச்சார். வச்சுக்கிட்டு தன்னுடைய தியானத்தை ஆரம்பிப்பார். நடுவில் கண்ணை திறந்து 2 தட்டெல்லாம் தட்டி, பாவம், மறுபடியும் தியானம், மறுபடியும் தட்டுவார், மறுபடியும் தியானம். சரியா தவறா? சரியா தவறா? மெதுவாக டீவியேட் ஆக ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? நம்ம கூட அப்படிதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இந்த இயக்கத்தில் வந்தபோது நம்மளுடைய ஆர்வம் பரிசுத்தமாக இருந்தது. கரெக்டா? வந்தபோது நம்ம எல்லாருடைய ஆர்வமும் சுத்தமாக இருந்தது. எனக்கு நாம ஜபம் பண்ணணும், பக்தர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யணும், எனக்கு பகவத்கீதையெல்லாம் படிக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், எனக்கு தீட்சை கிடைக்க வேண்டும். ஆர்வம் சுத்தமாக இருந்தது. இப்போ ஆர்வம் கோளாறாக இருக்குது. நான் சீனியர்ப்பா, எனக்கு யாரும் ரெஸ்பெக்டே தர மாட்டேங்கிறாங்க. இது எப்போ நடுவில் வந்தது இல்லையா? பரத மன்னரும் தூய்மையான ஆர்வத்துடன் தான் ஆன்மீகம் ஆரம்பிச்சார். ஆனா யாரோ என்னை நேசிக்கிறார்கள், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. நம்ம கூட ஆன்மீகத்தில் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ இன்னைக்கு நைட்டு இங்கே கலாச்சாரம் நடக்குது, நிகழ்வுகள்லாம் நடக்குது. மெயின் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நைட்டில் கல்ச்சரல் டான்ஸ் பாட்டெல்லாம் நடக்குது. ஒரு டிவோட்டி டான்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. டான்ஸ் முடிஞ்சுது. அந்த பெண் இந்த மேடையை விட்டு இறங்கின உடனே மனதில் அந்த பக்தை என்ன எதிர்பார்ப்பார்கள்? என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் மனசுல? என்ன? எல்லாரும் பாராட்டணும் இல்லையா? அப்படியே பார்ப்பாங்க. யாரெல்லாம் ஒன்றும் இல்லை, வெரி குட் லா, வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், ஆல் கிருஷ்ணஸ் பிளஸ்ஸிங்ஸ், ஆல் கிருஷ்ண. அது வெறும் வார்த்தை தான், மனசுல இருந்து வரல. அந்த பாராட்டுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருப்போம் நம்ம. அப்படியா யாராவது பாராட்டலைன்னா கூட அவங்க பக்கத்தில் போய், பார்த்தையா நல்லா இருந்ததா, அந்த பக்கம் கேட்போம், என்ன பாராட்டுப்பா ப்ளீஸ், என்ன பாராட்டு, என்ன பாராட்டு. அதை எதிர்பார்க்கும் ஒரு நிலை. மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், நான் செய்ததை சரி என்று சொல்ல வேண்டும், இப்படின்னு நிறைய ஏக்கங்கள். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு? அமானீன மானதேனா. என்னது? எல்லாரையும் பாராட்டணும், ஆனா இந்த பக்கம் பாராட்ட எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி மனநிலையில ஹரிநாமம் ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். நம்ம நேர தலைகீழா ஒரு பயலை பாராட்ட மாட்டோம், ஆனா எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஜபம் பண்றத கூட
10 பேர் நம்மளை சுற்றி இருந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜபம் பயங்கரமாக போகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ராம் ராம் ராம். பார்க்குறவங்க பெரிய பக்தருப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லையா? யாருமே நம்மளை கவனிக்கலன்னு வைங்க, அரே தூங்கி தூங்கி ஜபம் பண்ணுவோம். உண்மையா பொய்யா? இல்லையா? ஆனா சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் பாராட்டுப்பா, பார்க்குற பக்தர்களை எல்லாம் பாராட்டு. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க வெளியில் இறங்கினோடனே யாரை பார்த்தாலும் ஜெய் டேய் அப்படின்ற கூடாது, ஜெய் ஜெய் ஜெய், எல்லாரையும் குளோரிஃபை. அமானீனமான தேன கீர்த்தனீய சதா ஹரி. அந்த மனநிலையில் நாம ஜபம் செய்ய வேண்டும். அப்போ இந்த பரத மன்னர் எங்கேயோ அவருக்கு மானிடம் தயை இருந்தது, ஆனா அந்த தயையை கொஞ்சம் வழி தவறி விட்டது. அப்புறம் ஜபம் பண்ணுவார், மானம் 2 தட்டு தட்டுவார். அப்புறம் ஜபம் பண்ணுவார், மானம் தட்டுவார். அடுத்த நாள்ல இருந்து காட்டுக்குள்ள பழங்களை பூக்களை சேகரிக்க போகும்போது, கலெக்ட் பண்ண போகும்போது கூட மானையும் கூட்டிட்டு போவார். ஒரு நாளைக்கு மான் வரலன்னா அவருக்கு ஏக்கமாக இருக்கும். எங்க மானக்கானமே 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 என்று எதிர்பார்ப்பார். பாகவதம் சொல்லுகிறது அழகாக. சுகமுனிவர் சொல்றாரு, மெதுவாக 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 கிருஷ்ணர் இருந்த இடத்தில் மான் வந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அந்த பரத மன்னரின் இதயத்துல முதல்ல யார் இருந்தாரு? கிருஷ்ணர் இருந்தாங்க. ஆனா மெதுவா மெதுவா கிருஷ்ணர் போய் என்ன ஆயிடுச்சு? மான் வந்து விட்டது. ஒரு நாளைக்கு தவம் இருக்கிறார், அவர்னால அந்த பகவானுடைய சிந்தனைகள்ல கவனம் செலுத்தவே முடியல. ஐயோ மானக்கானமே மானக்கானமே, அந்த மான் எங்க போயிடுச்சு? ஏதாவது காட்டு விலங்குகள் அடிச்சு சாப்பிட்டு இருக்குமா? மான் தனியா போயிடுச்சே, அதுக்கு சண்டையிட தெரியாதே அப்படின்னு பயந்து போய் தன்னுடைய தியானத்தை நிறுத்தி மானை தேடிக்கொண்டு ஓடுகிறார் காட்டுக்குள்ள. போற வழியில கால் தடுக்கி விழுந்தார். அந்த நேரம் உயிர் பிரிந்தது. அடுத்த பிறவியில் யாராக பிறந்தார்? ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன தவறு, மான் மேல ஆசை வச்சதுக்கா? நமக்குன்னா ப்ராப்பர்ட்டி, வெல்த், மணி, வைஃபு, சில்ட்ர, அடுத்தவன் வைஃபு எல்லாம் எவ்வளவு ஆசை. செத்தோ மோட்சமே கிடையாது. இல்லை, எல்லாரும் சிரிக்கிறாங்க, உண்மைதானே, இந்த ஊரில் நடக்கிறது தானே, தப்பாவா நான் சொல்லிட்டேன்? நடக்குது. சில நேரத்தில் கவலையாக இருக்குது, டிவோட்டீஸ்க்கு நடுவில் கூட இதெல்லாம் நடக்குது இல்லையா? திருமணம் செய்வது, பிரிவது, பிரிந்தவர்கள் மறுமணம் செய்வது நடக்குதா இல்லையா? எல்லாம் தவறு. ஏன்னா வேதங்கள் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. அந்த தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மான் மேல் ஆசைப்பட்டதுக்கே இந்த நிலை. நம்ம மானத்தவரை எல்லாத்து மேலேயும் ஆசை வச்சிருக்கிறோம். நம்ம நிலைமை. அதனால டெய்லி பாகவதம் படிக்க வேண்டும், வைணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஆலயத்தில் சேவை செய்ய வேண்டும். பக்தர்களை பார்த்தா ஏதாவது 2 வார்த்தை நச்சுன்னு தலையில் உழுகிற மாதிரி சொல்லுங்க என்று பகவானை பற்றி கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து நமக்கு பிரிவு வர வேண்டும். இல்லாவிட்டால் சங்கராச்சாரியார் சொன்னார் அழகா, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரி சயனம் இதி சம்சார விமோச்சன மார்க்கம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் மறுபடியும் இறந்து. எவ்வளோ பேருக்கு ஆசை மறுபடியும் மலேசியாவில் பிறக்கணும்னா? யாருக்குமே இல்லையா? சரி, எவ்வளோ மாதாஜிஸ்க்கு அதே கணவன் மறுபடியும் கிடைக்கணும்னா அடுத்த பிறகு? ஒருத்தர் கூட கையை தூக்கல. ஒரே 2 பேர் கை தூக்கிட்டாங்க. பக்கத்தில் வீட்டுக்கார் தூக்குன்னு சொல்லியிருப்பார், அதனால தூக்கிட்டாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜகந்நாத் பலதேவ் சுபத்ர மகாராணி கி. அப்போ உண்மையான டிவோட்டி கேர் அப்படின்னு சொன்னா சிம்பத்தி கிடையாது, எம்பத்தி. தயா கிடையாது, கருணை. அதாவது நம்ம அவனிடம் காண்பிக்கும் அன்பு அந்த பக்தனுக்கு இந்த உலக பற்றுதலை விட்டு மேல உயர, அப்படி ஒரு அன்பை காமிக்கணும். புரிஞ்சுதா? சில நேரத்தில் பக்தர்கள் தவிச்சு போய் வரும்போது பல நேரங்களில் நம்ம ஆன்மீகமான உரை கொடுப்பது கிடையாது, இல்லைன்னா ஆன்மீகமான அறிவை கொடுப்பது கிடையாது, பௌதிகமான அறிவை கொடுத்து விடுவோம். அதனால அந்த உயிர் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்கிறது. கர்ணனை போன்று மகாபாரதத்தில் கர்ணன் பகவானே வந்து சொல்றார், கர்ணா, பாண்டவர்களில் மூத்தவன் நீ வந்து பாண்டவர்கள் கூட சேர்ந்து விட்டால் போரே நடக்காது, நீ மன்னராகி விடலாம். சில நேரம் துரியோதனன் கூட உன்னிடம் நட்பு இருப்பதுனால போரை தவிர்த்து விடலாம், ரெண்டு பக்கத்துக்கு இது நல்லது, நீ வந்து பாண்டவர்கள் கூட சேர்ந்து கொள் என்று பகவான் சொன்ன பொழுது கர்ணன் என்ன சொன்னார்னா, துரியோதனன் என் உற்ற நண்பன், என்னை உலகமே அவமானம் செய்த பொழுது, என்னை மானம் கெடுத்தின பொழுது துரியோதனன் தான் என் கூட நின்னாரு, அதனால எந்த நிலையிலையுமே நான் துரியோதனனை விடமாட்டேன். இது வந்து தவறான தயா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், என்னை வந்து லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார், நிறைய உதவி செஞ்சுருக்கார், என்னுடைய உற்ற நண்பன். அந்த நண்பன் ஒரு நாளைக்கு சொல்கிறாரு, நான் இப்போ வந்து பேங்க் ஆஃப் மலேசியா திருட போகிறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு. கூட போவோமா? போக மாட்டோமா? போக மாட்டோம். சொல்லுவோம், எப்போ தப்புப்பா, உன்னை போலீஸ் பிடிச்சிரும் என்று உபதேசம் செய்வோம். ஆனால் கர்ணன் என்ன செய்தார்? துரியோதனனுக்கு உபதேசம் செய்யாமல் அவன் தவறு செய்த தவறுக்கெல்லாம் உடந்தையாக கர்ணன் நின்னார். அதுதான் பெரிய தவறு. தயா இருந்தது, ஆனா மிஸ்டைரக்டட் தயா, தவறான தயா. அப்ப பக்தர்கள் பலவிதமான பிரச்சனைகள்ல வரும்பொழுது மனசுல வச்சுக்கணும், எப்படியாவது இந்த பக்தரை மறுபடியும் கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போயிடணும். அதுதான் உண்மையான கருணை. இது வந்து அழகா புரியும். எப்படின்னா, ஒரு நாளைக்கு பகவான் வந்து அனந்தன் மீது படுத்து கொண்டிருக்கிறார். லட்சுமி தாயார் கால் அமர்த்தி விட்டுட்டு இருக்காங்க, பணிவிடை செய்து கொண்டிருக்கிற லட்சுமி தாயார் பணிவிடை செய்கிறாங்க. அப்ப லட்சுமி தாயார் ஒரு குறை சொன்னார்கள், எப்ப பார்த்தாலும் நீங்க பக்தர்கள் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, என் கூட பேசுறதே கிடையாது, என்னை பற்றி கவலைப்படுவதே கிடையாது,
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மனைவிகள் கொண்டா, கணவர் வீட்டு வேலை ஒன்றும் பார்க்கறது, வீட்டில் ஒரு கவனமும் கிடையாது, ஒரு விஷயம் இது கண்டுக்கிறதே, அப்படி புகார் உண்டா? யாருக்கும் கிடையாது. ஒரே ஒரு மாதாஜிக்கு மட்டும்தான் உண்டு. பாக்கி எல்லாரும் கோலோகால வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா? லட்சுமி தாயாருக்கே அந்த புகார் இருந்ததாம். கணவன் எதையுமே பார்த்து என் கூட பேசுறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் பக்தர்கள் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறது. உடனே நாராயணன் சொன்னார், பகவான் சொன்னார் லட்சுமி தாயாரோட, சரி கவலைப்படாதம்மா, நம்ம 2 பேர் இப்ப தனியா தானே இருக்கிறோம், உனக்கு சந்தோஷமா என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம். உடனே லட்சுமி தாயார் சொன்னாங்க, யார் சொன்னா நம்ம தனியா இருக்கிறோம்? திரும்பி பாருங்க, ஒருத்தர் 1000 தலையும் 2000 கண்ணையும் வச்சு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யாரு? ஆதிசேஷா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது பேசிக்கொண்டிருந்த நிமிடம் உடனே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி விட்டார் நாராயணர். ஓடுறார். இது நடக்கிறது பார்க்கடல்ல. ஓடுறார் கதவு கிட்ட. லட்சுமி தாயார் சொன்ன, இப்பத்தான் சொன்னேன் பாருங்க, ஓடிட்டார். ஏன் ஓடுறாருன்னா, கொஞ்சம் காலதாமதமானா கூட குமாரர்கள் ஜெய விஜயர்களை சபித்து விடுவார்கள். எதுக்கு ஓடுறாரு? அங்க வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க? 4 குமாரர்கள் வந்து விட்டார்கள். அவர்களும் பக்தியால தான் வந்திருக்காங்க, பகவானை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்றைக்கு வரை கடவுளுக்கு உருவம் இல்லை என்று நம்பிக்கொண்டு பிரம்மவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் திடீரென்று பக்தர்களாக மாறிவிட்டார்கள். அதனால பகவானை பார்க்கணும். அவர் கழுத்தில் இருக்கிற அந்த மாலையை, வைஜெயந்தி மாலையை பார்க்க வேண்டும். அவருடைய இதயத்தில் இருக்கும் ஸ்ரீவத்சத்தை பார்க்க வேண்டும். தாமரை இதழ் மாதிரி கண்கள் வரை பெருசா இருக்கிற கண்களை பார்க்க வேண்டும். அவருடைய வில்வப்பழம் போன்ற இதழ்களை, அவர் அழகை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசையில வர்றாங்க. வந்தா இவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்திட்டாங்க. யாரு? ஜெய விஜயர்கள். ஏன் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா, பகவான் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப பக்தர்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப யாருடைய சிந்தனை சரி, யாருடைய சிந்தனை தவறு? குமாரர்களின் சிந்தனை தவறா, ஜெய விஜயர்களின் சிந்தனை தவறா? யாரோட சிந்தனை தவறு? 2மே தவறா? சுத்தமா போச்சு. இப்ப பாருங்க, குரு மகாராஜ் எல்லாம் வர்றார். நேற்றைக்கு வந்த உடனே நிறைய டிவோட்டீஸ் இப்படி 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 கையெல்லாம் பிடிச்சிருவாங்க. நம்ம யோசிப்போம், இவன் 10 வருஷமா கோயிலுக்கே வரல, இன்னைக்கு திடீர்னு கையை பிடிச்சிட்டு நின்ட்டானே. யோசிப்போம் இல்லையா? கோயில் சைடே சத்சங்க பார்த்ததே கிடையாது. குரு மகாராஜ் வந்தோன்னா அப்படியே முளைச்சி செடி முளைச்ச மாதிரி வந்துட்டாங்களே. மனசு யோசிக்கும் இல்லையா? ரைட். அவர் என்ன யோசிக்கிறாரு? அவர் குரு மகாராஜ் உடல் நலம் சரியில்லை, பக்தர்கள்லாம் ஏதாவது தொந்தரவாயிடக்கூடாது. ஜெய விஜயர்கள் நினைக்கிறார்கள், பகவான் பள்ளி கொண்டிருக்கும் நேரம், அவர் ஓய்வெடுக்கும் நேரமே ரொம்ப ரொம்ப குறைவு, இப்பவும் பக்தர்கள் போனால் அவருக்கு ஓய்வெடுக்க முடியாது. ஆனா ஜெய விஜயர்கள் என்ன நினைக்கிறாங்க? நேற்றைக்கு வரை கடவுளுக்கு உருவமே இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தோம், இன்றைக்கு தான் புரிய வந்தது பகவானுக்கு அழகான உருவம், அதை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆனந்தத்தில் மந்திரங்களை சொல்லி ஸ்துதித்து கொண்டு வருகிறார்கள். இந்த இருவரில் யார் தவறு? 2மே தவறா? 2மே. இதைத்தான் தர்ம சங்கடம் என்று சொல்வார்கள். 2 தர்மங்கள், 2 உண்மைக்கு நடுவில் மாட்டிட்டோம்னா அதை தர்ம சங்கடம். 2மே உண்மை, இந்த பக்கம் உண்மை, இந்த பக்கம் உண்மை. ஆனா ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். அப்ப என்ன செலக்ட் பண்றது? கஷ்டம். இந்தியாவில், இங்க இந்த ஊர்ல தெரியாது, இந்தியாவில் அப்படிதான் எல்லா கணவர்களும் மாட்டிக்குவாங்க. இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் அம்மா, 2மே கரெக்ட். யாரை பிடிக்கிறது? தர்ம சங்கடம். அப்போ இருவரும் நினைப்பது தவறு. அப்ப அவங்க வர்றாங்க, பகவானை பார்க்க வேண்டும் என்று ஜெய விஜயர்கள் தடை செய்து விட்டார்கள். குமாரர்கள் நினைக்கிறாங்க, ஒரு யோக்கியதை இல்லை, இவங்களை கொண்டு போய் வைகுண்டத்தில் வச்சிருக்கிறாங்களே. நம்ம கூட நினைப்போம், டிவோட்டி வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறா, ஒரு பக்தியும் கிடையாது. நிறைய பேர் பக்தியால இந்த இயக்கத்தில் வந்திருக்கிறாங்க. இஸ்கான்ல நிறைய பேரை பகவான் இங்க எடுத்து வச்சிருக்காரு. ஏன்? இவனை வெளியே விட்டா ஊரக்கு எடுத்துருவான்னு சொல்லி உள்ள எடுத்து வச்சிருக்கிறார். இந்த 2 கேட்டகரியில நம்ம யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். பக்தியில வந்த பக்தர்களும் உண்டு,
உலகத்தை காப்பாற்றுவதற்காக பகவான் தூக்கி உள்ள வச்சவர்களும் உண்டு. நம்ம எந்த கேட்டகரி? ரெண்டாவதா? அப்போ பகவான் ஓடுறார். ஏன்னா காலதாமதமாகிவிட்டால் அந்த 4 குமாரர்கள் ஜெய விஜயர்களை சாபம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு அறிவு இல்லாத இவங்களை கொண்டு போய் வச்சிருக்காங்களே. ஜெய விஜயர்கள் பக்தியால் நினைத்தார்கள் பகவானுக்கு யாரும் தொந்தரவு இடையூறு செய்து விடக்கூடாது. கோபத்தில் அந்த 4 குமாரர்களும் ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுக்கிற நேரத்தில் பகவான் அங்கே போயிட்டார். போன உடனே குமாரர்களை பார்த்து, மாபெரும் பண்டிதர்கள் நீங்கள், பிராமணர்கள், பிராமணர்கள் என் முகத்திற்கு சமம். பிராமணோ அஸ்ய முகமாசீத் பாஹு ராஜன்ய கிருதக, மன்னர்கள் என் கைகளை போன்று, ஊரு தத்யத் வைஷ்ய, வைஷ்யர்கள் என் தொடையும் வயிறை போன்றவர்கள், பத்பியாகம் சூத்ரோ அஜாயத்தே, சூத்ரர்கள் என் பாதத்திற்கு சமம், நீங்க என் முகத்திற்கு சமம். உங்களை வச்சுதான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன், மந்திரங்கள் சொல்லுகிறேன். நீங்க பிராமணர்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, பிராமணர்கள் மந்திரம் சொன்னால் என்னை அழைத்தது போல நீங்கள் என் திருமுகம். ஒரு மனிதனை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? உங்ககிட்ட எல்லாம் பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட்ல உங்க கால் போட்டோவா இருக்கு? கை போட்டோ இருக்கா? எது? முகத்தை வைத்துதான் மனிதனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பிராமணர்கள் என் முகத்திற்கு சமம், நீங்கள் தான் என் அடையாளம் என்று அந்த 4 குமாரர்களை பகவான் புகழ்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, குமாரர்களே, இவர்கள் செய்த தவறை நான் செய்ததாக நினைத்து அவர்களை மன்னித்து விடுங்கள். குமாரர் சொல்றான், ஐயோ அப்படி நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்லக்கூடாது. ஆமாம், இவர்கள் செய்த தவறு என் தவறு, நான் செய்த தவறாக நினைச்சு என்ன மன்னிக்கிறதா நீங்க மன்னிச்சிடுங்கன்னு குமாரர்கள் உடம்பு நடுங்கார மெய் சிலித்தார்கள். கண்ணிலிருந்து தண்ணி வருது. பகவானே, நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவர்கள் அறியாமல் செய்தா நீங்க ஏன் அந்த பிள்ளையை ஏற்க வேண்டும்? உடனே அடுத்தது பகவான் சொல்றாரு, இவர்கள் என் உடலின் பகுதிகள், சிந்தையாமி ஸ்வபாகும், அதனால நான் எனக்கு தண்டனையாக என் கையை வெட்டி கொள்கிறேன் என்கிறார் பகவான். என் பக்தர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக நான் என்ன செய்கிறேன்? சிந்தையாமி ஸ்வபாகும், என் கைகளை நான் வெட்டிக்கொள். இதை கூட கேட்ட உடனே எனக்கு குமாரர்கள் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிருஷ்ணா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமாம், என் பக்தர்கள் என் உடலுக்கு சமம். அவர்கள் தவறு செஞ்சா நான் தவறு செய்தது மாதிரி, அவர்கள் என் பகுதி, என் பங்கு, அதனால நான் என் கையை வெட்டிக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாங்க, எல்லாரும் கங்கைக்கு போய் குளிக்கிறாங்க. ஏன்னா அந்த கங்கை நீர் என் திருவடியிலிருந்து வருதுன்னு நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் கங்கையில் போய் குளிக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாது நான் அதுல போய் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா பக்தர்கள் குளித்த இடம் என்று சொல்லுகிறார். இது கூட கேட்ட உடனே இந்த குமாரர்கள் நடுங்கி, நாங்க சாபம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நாங்க போயிட்டு வரோம், உங்களை பார்த்ததே இடம் கிளம்பிட்டாங்க. இப்ப பகவான் குமாரர்களை புகழ்ந்தாரா, ஜெய விஜயன்களை யாரை புகழ்ந்தாரு? குமாரர்களிடம் காண்பித்தது தயை, ஜெய விஜயர்களிடம் காண்பித்தது கருணை. வித்தியாசம் புரிஞ்சுதா? 2 பேரையும் அவாய்ட் பண்ணல அவரு. குமாரர்களிடம் தயை காண்பித்து விட்டார், அவங்களும் சந்தோஷமா போயிட்டாங்க. ஆனா ஜெய விஜயர்களுக்கு காண்பித்தது கருணை. என்ன செஞ்சார்னா, சாபம் வந்தாச்சு, எப்படி இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், இப்ப நீங்க முடிவு செய்யுங்க, உங்களுக்கு 100 பிறவி பக்தர்களாக வேண்டுமா, 3 பிறவி அரக்கர்களாக வேண்டுமா? அவங்க சொன்னாங்க 3 பிறவி அரக்கர்களாக. நாங்க போயிட்டு இதை முடிச்சுட்டு வந்துடுறோம். உங்களை விட்டு 100 பிறவி எல்லாம் பிரிஞ்சிருக்க முடியாது, 3 பிறவியில் அரக்கர்களாக பிறந்து உங்களிடம் சண்டையிட்டு திரும்ப இங்கேயே வந்துடுறோம். கருணை. கருணை சில நேரத்தில் வெளிப்படையாக பார்க்கும்போது திட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு முறை ஒரு பெரும் குருநாதர் சொன்னார், சாஸ்டைஸ்மெண்ட் இஸ் த மதர் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு சொன்னார். சாஸ்டைஸ்மெண்ட், திட்டுவது, குற்றம் சொல்வது, அதாவது குரு குற்றம் சொல்ல திட்டுறாருன்னா பக்தியின் தாய் அப்படின்னா. அம்மா கிட்ட திட்டு வாங்காத யாரெல்லாம் இருக்கீங்களா இங்க? பெற்ற தாயிடம் திட்டு வாங்காத யாராதெல்லாம்? எங்க அம்மா சாகும்போது 74 வயசு எங்க அம்மாக்கு, எனக்கு 45 வயசு.
அப்பவும் என்ன டே கழுத அப்படி தான் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் ஊருக்கெல்லாம் பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கேன், கழுத நீ ஏதோ சொல்லு. அம்மாவிடம் திட்டு வாங்காதவர்கள் யாராவது உண்டா இங்க? திட்டு வாங்கினதற்காக கவலைப்பட்டு இனி நான் எங்க அம்மாவை பார்க்க மாட்டேன், அம்மா கையால் சாப்பிட மாட்டேன்னு முடிவு செஞ்சவங்க யாராவது உண்டா? அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சோறை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தின்னுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஆன்மீக வாழ்க்கையிலும் பக்தியில் உயர்ந்தவர்கள் நம்மளை வையும் பொழுது, திட்டும் பொழுது அது என் பக்திக்கு விதை விடுகிறது என்று நான் நம்ப வேண்டும். chastisement is the mother of devotion என்று அந்த ஆச்சாரியர் சொன்னார். ஆனால் இங்கே மட்டும் மனது ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்குது. திட்டாங்க, 2 நாள் கன்வென்ஷன் முடியட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், வட்டியுடன் திரும்ப கொடுப்பேன், அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் கருணை என்று வரும் பொழுது சில நேரத்தில் குருநாதர், உயர்ந்த வைணர்கள் திட்டுவாங்க, ஏதாவது செய்வாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்தனின் ஆன்மீக வாழ்க்கை உயர வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஒரு புகழ்பெற்ற சீடர் இருந்தார், சமாதி அடைந்து விட்டார். அவர் பெயர் பக்தி தீர்த்த சுவாமி என்ற பெயர். கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலவங்க பார்த்துருக்கீங்க. பக்தி தீர்த்த சுவாமிகள் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி சமாதி அடைந்து விட்டார். ஆப்பிரிக்க நாட்டில் பயங்கரமாக புத்தக விநியோகம் செய்வார். ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப நடந்தது. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு யார் பக்தர்கள் புத்தக விநியோகம் குறைஞ்சிருச்சு. உண்மையா குறைஞ்சிருச்சா? அந்த காலத்துலலாம் புத்தக விநியோகம் அப்படி செய்வார். கடவுளின் கருணையை அப்படியே விநியோகம் செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மகாராஜா ஆப்பிரிக்கா நாட்டில், அன்னைக்கு அவர் பிரம்மச்சாரி, ஆப்பிரிக்க நாட்டில் போய் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை விநியோகம் செய்தார். பெரிய ரெக்கார்டு. பிரபுபாதர் முன்னாடி கூட்டிட்டு போனாங்க. இவர் தான் பக்தி தீர்த்த சுவாமி. அவருடைய பேர், பழைய பேர் கணஷ்யாம் தாஸ். அப்படி கணஷ்யாம் தாஸ் பிரம்மச்சாரி, ஆப்பிரிக்க பிரம்மச்சாரி. இவர் ரொம்ப உற்சாகமான பக்தர். ஒரு நாளைக்கு 1000 புத்தகங்கள் எல்லாம் விநியோகம் செய்வார். அப்படி இப்படின்னு தமால கிருஷ்ண மகாராஜ் புகழ்றார். பிரபுபாதர் கேட்டுட்டு, வெரி குட், நீதான் ஆப்பிரிக்க நாட்டில் என் நம்பிக்கை அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரபுபாதர். உடனே எல்லா பக்தர்களும் அந்த டிவோட்டியை புகழ்ந்தாங்க. பிரபுபா அப்படி இப்படி. அடுத்த நாளைக்கு வேற நிகழ்ச்சி நடக்குது. மறுபடியும் தமால கிருஷ்ண மகாராஜ் இந்த டிவோட்டியை அழைத்து கொண்டு போனார். இவர் ஆப்பிரிக்க நாட்டில் பிரபுபாதர் இவ்வளோ புக்கை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட விளக்குனார். ஆனால் 2வது நாள் பிரபுபாதர் என்ன சொன்னார் கோபத்தில், கிருஷ்ணா இஸ் த அல்டிமேட் டூயர், வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி திட்டி விட்டார். இதையெல்லாம் யார் நடத்துகிறார்கள்? பகவான் நடத்தும் நாடகம், நம்ம எல்லாம் பொம்மை அப்படின்னு திட்டி விட்டார். ஏன்? சும்மா சும்மா புகழ்ந்தா பக்தர்களுக்கு என்ன ஆகும்? தலைக்கணம் வந்துவிடும். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் பிரபுபாதர். அப்போ அந்த மகாராஜ் சொல்றாரு, பிற்காலத்தில் முதல் நாள் என்னை பிரபுபாதரே புகழ்ந்த பொழுது எனக்கு ஆனந்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. 2வது நாள் அவர் என்னை திட்டின பொழுது என் வாழ்க்கையில் இன்று வரை அனுபவிக்காத ஆனந்தத்தை நான் அனுபவித்தேன் என்று சொல்றார். உண்மையான பக்தி. நம்மளை மட்டும் யாராவது திட்டட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் இல்லையா? ஏன்னா அது கருணை. அந்த திட்டு என் அகந்தையை வெட்டுகிறது. அப்ப இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். தயா என்ன, கருணை என்ன, கொஞ்சமாவது விளங்குச்சா? விளங்கி விட்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீல பிரபுபாது கி. இனியும் 10 நிமிஷம் இருக்கு. யாருக்காவது 1 2 கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். 1 2 கேள்விகள். எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம பிறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்ன நம்ம இயற்கையாகவே பிறந்தது ஆன்மீகில் பிறந்திருக்கிறோம். அதாவது எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன் பிரபு. அப்படி தவறாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் என்னை திருத்துங்க.
ஆன்மீகளை பிறந்து அங்கே ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டு இந்த பூலோகத்தில் எத்தனையோ பிறப்பங்களை பிறப்பெடுத்திருக்கிறோம். இப்போ கிருஷ்ண ஏக்கத்துக்கு வந்து எப்படியாவது இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அவதிப்படும்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நார்மலாக ஜபம் பண்ணிக்கிட்டு சேவைகள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அது மூலிமா மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. 2வது இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த பகவானை நினச்சாக்கா மோட்சம் கிடைக்கும். யம தூத்தாவா விஷ்ணு தூத்தாவா யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி. என்னோடய கேள்வி என்னன்னாக்கா, சரி அப்படியே திரும்பி போயிட்டோம், எங்கேக்கு வந்த இடத்துக்கு போயிட்டோம், பேக் டு காட் ஹெட், மறுபடியும் திரும்பி வர மாட்டோமா என்று என்ன ஒரு நம்பி வாய்ப்பு இருக்குது? திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு பிரபுபாதர் நமக்கு வந்து உறுதி தருகிறார், குருநாதர் உறுதி தருகிறார், குரு பரம்பரை உறுதி தருகிறது, பகவத்கீதை உறுதி தருகிறது, பாகவதம் உறுதி தருகிறது. கீதையில் சொல்கிறாங்க, யத் கத்வா ந நிவர்த்தந்தே, ஒரு முறை சென்றால் திரும்பி வரமாட்டாய். பாகவதத்தில் வந்து என் உலகத்தை பக்தர்கள் வந்தால் ஒரு பொழுதும் அவர்கள் பௌதிக உலகத்தில் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு சாஸ்திரம், ஆச்சாரிய பரம்பரை, நம் குருநாதர்கள் எல்லாருமே அந்த உறுதி தர்றாங்க. வந்துட்டீங்கன்னா திரும்ப போகவே மாட்டேங்க அப்படின்னு. அந்த உறுதியில் சாஸ்திரங்களை நாம் நம்புகிறோம், ஆச்சாரிய பரம்பரையை நம்புகிறோம், குருவை நம்புகிறோம், நம்பி முன்னாடி போகிறோம். அந்த நம்பிக்கை என்னவென்று ஒரு முறை அழகாக ஒரு ஆச்சாரியர் விளக்குனாரு. எப்படி நீங்கள் கிருஷ்ணரை பார்க்காமையே நம்புறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு தெருவில் 10 வீடு இருக்குது. இந்த 10 வீட்லேயும் நாய்க்குட்டி இருக்குது. முதல் வீட்டில் ஒரு திருடம் வந்த உடனே அந்த வீட்டு நாய்க்குட்டி குறைக்கிறது. அது குறைப்பதை பார்த்து அடுத்த நாய்க்குட்டி குறைக்கிறது, அப்புறம் அடுத்த நாய்க்குட்டி குறைக்கிறது, 10 நாய் ஒன்றாக சேர்ந்து குறைக்கிறது. திருடன் ஓடி போய் விடுகிறான். ஆனால் திருடனை பார்த்த நாய்க்குட்டி எது? முதல்ல 9 நாய்க்குட்டியும் பார்க்கல. அப்ப அந்த ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த 9 நாயும் முதல் நாயை நம்புது, மனுஷனா பிறந்த நாயே ஆச்சாரியர்களை நம்பக்கூடாது என்று கேட்டார். ஆச்சாரியர்கள் பகவானை பார்த்தார்கள், பார்த்துட்டு சொல்றாங்க நம்ம அவங்கள நம்புறோம். நம்ம கிருஷ்ணரை பார்க்கல, ஆனா கிருஷ்ணரின் அனுக்கிரகத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால அதை நம்பி, அந்த உறுதியை நம்பி நம்ம முன்னாடி பயணம் செய்வோம். ரைட்? ஓகே பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மக்களிடையே பிரபு பொதுவாக ஒரு நம்பிக்கை என்னன்னா, மற்றவர்கள் வந்து துன்பப்படும் போது, கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்தோம்னா அவங்களோட கர்மை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், அந்த கர்மை வேணால் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு பொதுவாக நம்ம இந்துக்களிடையே இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குது பிரபு. இது உண்மையிலே அந்த சனாதன தர்மத்தில் இது இருக்குங்களா பிரபு? சின்ன கர்மம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த கர்மா குருமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் கோழி ஆட தின்னுட்டு இருப்பான். அதில் எவ்வளவு கர்மா வருது? பொறுப்பெடுக்கும் போது வலி வரும். ஏதாவது ஒரு தாய் குழந்தைய பிரசவம் பண்ணும்போது வலிக்கும், அதனால எனக்கு குழந்தை வேண்டாம் என்று நினைப்பாளா? ஒரு கணவன் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இனி எனக்கு சோறு போடணும், என் பொண்டாட்டிக்கும் போடணும், நீ நாளைக்கு 2 பிள்ளைக பிறந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு திருமணம் செய்யாமல் இருப்பார்களா? குருநாதர் வந்து தீட்சை கொடுக்கும் பொழுது இந்த பக்தர்களின் பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து தெரிந்துதான் செய்கிறார்கள். அப்ப ஆன்மீகத்துல ஒரு ஆளுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் நம்ம எடுக்கத்தான் வேணும். கிருஷ்ணருக்காக அதை பண்றதுல என்ன பிரச்சனை? கர்மாவாவது குருமாவாவது அது பரவாயில்ல. பாவ கர்மங்கள் செய்வதை பார்த்து தான் பயப்பட வேண்டுமே தவிர உதவி செய்வதால் வரும் கர்ம வினைகளை நினைத்து பயப்படவே கூடாது இல்லையா? அது நம்ம பொறுப்பு. Two more minutes. ஹரே கிருஷ்ணா பிரபு. இல்லை, இப்போது ஹரே கிருஷ்ணாவுக்கு வந்துட்டோம். அப்போ வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களுக்காக இப்போ அவங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே,
பிரபு கொஞ்சம் தப்பு தான், முடிந்தவரை அதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்தா வாழ்க்கையே தவறி போயிரும் இருந்தால் தவிர்க்காம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம், இந்த சூழ்நிலையை மாற்றித்தர வேண்டும். பிரபுபாதருடைய தங்கை பவதாரிணி மாதாஜி, தங்கையின் கணவர் புலால் உணவு சாப்பிடுவார். பவதாரிணி மாதாஜி பிரபுபாதரின் தங்கை பக்தி சித்தாந்தரிடம் தீட்சை பெற்றவர்கள். ஒரு நாளைக்கு குரு கிட்ட போய் அழுகிறாரு, என் கணவர் ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துறார், நான் என்ன செய்வதுன்னு. கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்து நீ உன் கடமையை செய், கொஞ்ச நாளில் சரியாயிடும். அந்த அம்மா டெய்லி அழுது பிரார்த்தனை செய்து அதற்காக 4 மாலை அதிகம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குருநாதர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள்லேயே அவர் சைவத்துக்கு மாறிவிட்டார். ஸோ பிரார்த்தனையால் நம்ம மாற்றி முடியும். அதை தான் நம்ம சொல்கிறோம், பங்கும் லங்கா யதாகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம். பகவானிடமும் குருவிடமும் நம்பிக்கை இருந்தால் ஒரு கால் இல்லாத ஊனமுற்றவன் மலையை தாண்டி விடுவான். பேச முடியாத ஊமை கவிதையாக பேசுவான் அப்படின்னு சொல்ல. நடக்க முடியாத விஷயம் கூட நடக்கும் குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் பக்தி இருந்தால். பிரார்த்தனை செய்தால் மனிதர்களும் மாறிவிடுவார்கள். கிருஷ்ண பிரபு, மிக்க நன்றி. எப்பயுமே பக்தர்களை பார்த்தா வஞ்சா கல்பா சொல்லிக்கிறோம். நல்லா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டை போட வேண்டியது சொல்லிட்டு அப்புறம் வஞ்சா கல்பா சொல்லிடுவோம். ஸோ இந்த வஞ்சா கல்பா சொன்னால் அதான் வைஷ்ணவா அப்ரட் இல்லையா பிரபு? அப்போ ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது அப்ரட் ஆகாது. நம்ம தான் வைஷ்ணவ அப்ரட் வஞ்சா கல்பா சொல்லிட்டுமே. ஒரு தடவை 2 தடவை கிருஷ்ணர் மன்னிப்பார், அப்புறம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வஞ்சா கல்பானா இல்லையா? முதல் முறை செய்தால் தவறு, 2வது முறை செய்தால் அது என் விருப்பம், 3வது முறை செய்தால் என் பழக்கம். கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டார். First time it's a mistake, second time it's your choice, third time it's a habit. ஹேபிட் ஆயிடுச்சுன்னா திருத்த முடியாது. ஒரு முறை மன்னிப்பார், 2வது முறை மன்னிப்பார், அப்புறம் மன்னிக்க மாட்டார். யானை குளிக்கிற மாதிரி ஆற்றுல போய் 1 மணி நேரம் குளிச்சுக்கிட்டு வெளியே மண்ணை பூரா தலையில் வாரி போட்டுரும். என்ன பிரயோஜனம்? யானை நீ வஞ்சா கல்பா தான் சொல்லணும். அதோட விளக்கமா? ஓகே, வாஞ்சா கல்ப மரங்கள் அப்படின்னா கோலோகத்தில் வைகுண்டத்தில் இருக்கும் மரங்களுக்கு பேர் கல்ப விருட்ச மரங்கள். அந்த மரங்களுக்கு கீழே போய் உட்காந்து என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும். வைணவர்கள் கல்ப விருட்ச மரத்திற்கு சமம். வாஞ்சா கல்ப தருபியச்ச கிருபா சிந்துபியை. இப்போ நம்ம சொன்னோமே கிருபா, கருணை, கருணையே வடிவானவர்கள். வாஞ்சா கல்ப தருபியச்ச கிருபா சிந்துபியேவ பதிதானாம். அதாவது இந்த உலகத்தில் கீழே எல்லாம் விழுந்து போன தவறுனவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த மாபெரும் வைணவனுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஓகே, 11:30 அடுத்த சொற்பொழிவுக்கு பக்தர்கள் வந்து விட்டார்கள். எல்லா பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கம், மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, லாஸ்ட் கொஸ்டின். ஹரேஷ் பிரபு, நீங்கள் குறிப்பிட்டது போல் வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு, சத்திரியர்கள் பகவான் கால் பாகத்திலிருந்து தோன்றியதாகவும் பிராமணர் தலை பாகத்திலிருந்து தோன்றியதாகவும் குறிப்பிட்டீங்க. இது மாற்று மதத்தினர் இந்து மதம் ஜாதி வேறுபாடு பார்க்குது, ஏற்றத்தாழ்வு பார்க்குது, அதனால் இந்து மதம் சரியான வழிமுறையை காட்டலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? அது பகவான் சொன்ன விஷயத்திற்கு மனிதர்கள் கொடுத்த தவறான விளக்கம். பகவான் தன் உடல் 4 பகுதிகள் 4 பிரிவினர்கள் என்று சொன்னார். மனிதர்கள் அதை தவறான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தலை பெருசு. இப்போ உடம்புல தலை இல்லாமல் வெறும் உடம்பு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, கையும் தலை இருக்கு, கால் இல்லை, பிரயோஜனம் இருக்கா? எல்லாமே ஒரு பகுதி இல்லாவிட்டால் முடந்தை. அது மனிதர்கள் கொடுத்த தவறான விளக்கமே தவிர கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே எனக்கு பிரியமானவர்கள். இதுல ஏற்றத்தாழ்வுகளே கிருஷ்ணருக்கு கிடையாது. கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவு தான் உண்டு. என்னது? நான் சொன்னதை கேட்டவர்கள், நான் சொன்னதை கேட்காதவர்கள், பக்தர்கள், நாத்திகர்கள். 2 பிரிவு தான் பகவானுக்கு உண்டு.
மனிதர்களுக்குத்தான் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம், அது மனிதர்கள் கொடுத்த விளக்கத்தில் தவறு, அவ்வளோதான். பகவான் அதை சொல்லவே இல்லை. அது மனிதர்களுக்கு சரியான முறையில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க புரிந்து கொள்வார்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. His Grace जगत सच्ची प्रभु की, श्रीला प्रभुपाद की जय गो. இப்போ